a times e power minus alpha t into minus alpha plus b power e beta t into plus beta, right? இதுதான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது இல்லையா? இப்போ இதில் என்னென்ன, this goes to denominator suppose. இதில் என்ன ஆகுதுன்னா as the time increases this quantity decreases whereas this quantity increases. So for example your equation consists of x kx plus k dash y இப்படி இருக்கும்போது this is decreasing, this is increasing, you have negative here. என்ன negative term? அப்போ automatically your function will be keep on increasing. என்ன negative term decreases, positive term increases. அப்போ overall என்ன ஆகும்? Increases. So answer is this. Go on increasing is the answer. We'll go to next question. Question number 6. இதெல்லாம் வழக்கமான கொஸ்டின் தான், பட் இந்த கொஸ்டின் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எஸ் ஆன்சர் சொல்லுங்கப்பா. ராகவர்ஷினி ஆன்சர் சொல்கிற கண்ணே, ஏவா கண்ணே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிறேன். என்னம்மா கொடுத்துருக்காங்க? வாட்ஸ் ஆன்சர்? கொஷின் புரியுதா முதல்ல? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அம்மா, the situation is like this. This is I think B, this is I think A. Sir, second option. Second option, super kanna, that's right. இப்போ எப்படின்னு கேட்டா B is moving from here, A is starting here by the time he comes here. He moves here by the time he comes here. Yes kanna, by the time he comes here. He moves here by the time he comes here. இப்படியே போயிட்டு கடைசியாக போய் இங்கே கேட்ச் ஹோல்ட் பண்ணிடுறான்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு, சரியா? இப்போது வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ் ஆஸ் பர் த கொஸ்டின்? V1 V2 இவனுக்கு இவனுக்கா V1t, இவனுக்கு V1t. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? A. இப்போது இவனை பொறுத்த வரைக்கும் இதுதான் V2t, இதுதான் V2t இல்லையா? he is aiming at that direction only, V2t always. அப்போது அப்படியே பைத்தாகரஸ் தியரம் போடு, t வந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சது. புரியுதா பாருங்கள்? V1t A V2t, பைத்தாகரஸ் தியரம் போடுங்க, ஆன்சர் வந்துடும். V2t the whole square equal to V1t the whole square plus A square போட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும், அவ்வளோ. So B is the correct answer for this question. இதே மாதிரி நமக்கு அந்த இந்த கொஸ்டின் கொடுப்பாங்கல்ல, வழக்கமாக இது நம்ம எப்படி போடுவோம்னா அந்த ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துட்டு 3 people are standing at the 3 vertices of the triangle. A is going towards B, B is going towards C, C to goes அப்படியே போடுவோம் இல்லையா? அந்த கான்செப்ட் தான் இது, அதே கான்செப்ட் தான் இது. சார் சொல்லுங்கண்ணே. இன்னொரு கொஸ்டின் வந்து we can modify in that the 1 by is always directed moving towards the other direction. Yes. சொல்லுங்கண்ணே. சார் அந்த கேட் சேசிங் டாக் ப்ராப்ளம் இல்லை சார்? ஆமாம். இந்த இன்னொன்று படிச்சுக்கிறேங்கண்ணே. ஆமாம், இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் அப்படி போடுறதுன்னா நீங்கள் V cos θ எடுத்து தான் போடணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த கொஸ்டின் நீங்கள் போடுறதுன்னா V cos θ எடுத்து தான் போடணும். அட் அ கிவன் பாயிண்ட் திஸ் இஸ் V2ன்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் போட்டு
தீட்டா போட்டு வி காஸ் தீட்டா எடுத்து தான் வி சைன் தீட்டா வி காஸ் தீட்டா எடுத்து தான் போடணும். நான் சொல்கிற மாதிரி எனக்கு போடுறதுன்னா இது சொல்கிறேங்க என்ன அப்படி சொல்லலை இவங்க கொஷனை. நான் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு நினச்சிட்டேன், இவங்க கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லாது, நாட் நெசசரி, திஸ் இஸ் நாட் ஃபிட்டிங் வித் த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு இது ஃபிட் ஆகும், அந்த இன்னொரு கொஸ்டின் இருக்குது அதுக்கு தான் இதெல்லாம் ஃபிட் ஆகும். ஸோ இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் கோயிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v2 இஸ் கோயிங் வித் த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v. அவங்க தேர் யூசிங் த வேர்ட் வெலாசிட்டி, நாட் ஸ்பீட், வெலாசிட்டி. சரியா? அப்போது இது வந்து v இன்ட்டு dt, v இன்ட்டு t, இது சிம்பிளி v1 இன்ட்டு t. ஸோ நோ கன்ஃபியூஷன் பிஸ்னஸ், தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி, திஸ் இஸ் a. அப்படியே பைதாகரஸ் தியரம் போடுற ஆன்சர் வந்துடுது இந்த கேஸ். வேற நான் சொன்ன கேஸில் இஃப் தெர் இஸ் ஆமாம், அதுக்கு இன்டகிரேஷன் கூட தேவையில்லை, காம்போனன்ட் எடுத்தே போட்டுடலாமே. இல்லை அங்கே எப்படி வரும்னா ஃபைனலாக, இல்லை சொல்கிறேன் ஃபைனலாக எப்படி வரும்னா அது அந்த கரெக்ட். அது வந்து இஃப் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ், இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ், இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ், இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ், இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா they meet at this point. அல்டிமேட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா component of velocity in this direction and displacement in this direction, component of velocity in this direction and this, அதனால நமக்கு சும்மா அந்த சென்ட்ராய்டு மட்டும் எடுத்து ஈஸியாக போட்டுருவோம். இல்லை வேணும்னா இன்டகிரேஷனும் பண்ணிக்கலாம். வேணும்னா இன்டகிரேஷன் ஆன்சர் ஒன்று. வேறு கொஸ்டினா? ஓகே, அது என்ன கொஸ்டின்மா சார்? இதே மாதிரி ஒரு டாக் வந்து அந்த அந்த பர்பெண்டிகுலருக்கு அந்த லைன் பர்பெண்டிகுலரா போகுது. and the cat is moving such that its velocity is always pointed towards the dog. இது வந்து velocity of dog, இது வந்து velocity of cat. அப்படிதானமா? ஆமா சார், something like this. அப்போ நீங்க இது வந்து தீட்டா எடுக்கணும். இது அப்போ என்னவா இருக்கும்? velocity of dog into d தீட்டாவா இருக்கும். அப்போ இது வந்து d தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ இது நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும். அப்போது திஸ் ஈக்குவல் டு திஸ் வி காஸ் தீட்டா அப்படி தானே எடுத்து போடணும், வேறு என்ன பண்ண முடியும்? தட்ஸ் வாட். ஸோ அது என்ன கண்டிஷன் என்ன கண்டிஷன் தெரியல நீங்கள் சொல்கிறது. எனிவே டைம் சி பை த டைம் த டைம் இஸ் சேம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த டைரக்ஷனுக்கு என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் நான் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாக்க வெலாசிட்டி ஆஃப் கேட் இன்டு காஸ் டி தீட்டா, ஐ எம் டாக்கிங் அபவுட் திஸ் cos d theta, right, multiplied with time. ஏன்னா இது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்டா? நோ, நாட் கான்ஸ்டன்ட், இட்ஸ் வேரியபிள். இட்ஸ் வேரியபிள், ஏன்னா தீட்டா மாறுது இல்லை, தீட்டா மாறுது இல்லை. அப்போ நீங்கள் முதல்ல தீட்டான்னு போட்டு அப்புறம் டி தீட்டா போட்டு 0 to 90 இன்டகிரேஷன் தான் போடணும். அப்போ நீங்கள் இந்த ஒரு சைடுக்கு இன்டகிரேஷன் போட்டாவே டைம் கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸுக்கு மட்டும் போட்டாவே டைம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஏன்னா ஒரு சைடுக்கு போட்டால் போதும், எக்ஸுக்கோ ஒய்க்கு ஒரு சைடு போட்டால் போதும். ரைட் கண்ணா? 7th கொஸ்டின் வாங்குமா. Hmm, 65 தானே? 7th கொஸ்டின் அவங்க என்ன ஆன்சர்? 65 தான் கொடுத்துருக்காங்க, 65 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ a small car, எவ்வளோ ஆக்சலரேஷன்? வாட்ஸ் ஆக்சலரேஷன் சொல்லுங்கப்பா. எவ்வளோ ஆக்சலரேஷன்? 1 மீட்டர் per second square. எத்தனை செகண்டுக்கு? ஓ சொல்லலையா? ஓ அப்போ கண்டுபிடிச்சிடலாமே. மேக்ஸிமம் வெலாசிட்டி 20, அப்போ 20 செகண்ட் தான். அப்போ 20 செகண்ட் தான், இதில் என்ன சந்தேகம் இருக்குது? ஏன்னா ஆக்சலரேஷன் 20 போது acceleration 1 meter per second square, maximum velocity to required is 20. அப்போ clearly the time taken is a into t, 20 second தான், சந்தேகமே கிடையாது. So this velocity, this maximum velocity is 20 meter per second, called Vmax. இல்லையா? அப்போ இந்த ஏரியா எவ்வளோமா? what is the displacement? இந்த ஏரியா எவ்வளோ? S1 எவ்வளோ? half into base into height, base 20, height 20, 400 of 200 meter. உங்களுக்கு எவ்வளோ கவர் ஆகணும்? 20 into 1 kil 700 meters வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதான் அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான். கரெக்ட், தட்ஸ் ரைட்.
இப்போ இவ அப்படியே டீசல்ரேட் ஆகிறத வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இமீடியட்லி ஷீ இஸ் அண்டர்கோயிங் டீசல்ரேஷன், பட் டீசல்ரேஷன் இஸ் ஃபாஸ்டர், ரேட் இஸ் ஃபாஸ்டர். அப்போ உனக்கு என்ன ஆகும்னா இங்கே 30 செகண்ட் ஆகும். ஏன்னா யூ நீட் ஒன்லி 10 more செகண்ட். ஒய் 10 செகண்ட்? பிகாஸ் ஸ்பீட் இஸ் 20 whereas deceleration is 2. அப்போது 10 செகண்ட் இஸ் எனஃப். புரியுதில்ல? v is equal to u plus at. a2ங்கிறதால புரியுது கண்ணே, v is equal to u plus at. எனிவே 0, a வந்து 2, இது 20. அப்போ டைம் என்னாச்சு? 10 செகண்ட் தான் உனக்கு தேவைப்படுது. அப்போ அடுத்த 10 செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 20 செகண்ட் ஆக்சலரேஷன், நெக்ஸ்ட் 10 செகண்ட் டீசலரேஷன். சரி, இந்த ரீஜனில் உனக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது? S2 எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வருதுன்னு பார்த்தா S2 is equal to 100 தான் வருது ஆஃப் BH போட்டினா. பட் த கொஷன் டிமாண்ட்ஸ் யூ ஹவ் டு ட்ராவல் 1 கிலோமீட்டர். பட் இப்போ நீ எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்க? 200 + 100 300 தான் ட்ராவல் பண்ணியிருக்க. ஸோ இட்ஸ் நாட் ஃபிட்டிங் வித் அவர் கொஸ்டின். ஸோ யூ ஷுட் நாட் இமீடியட்லி அப்ளை பிரேக். You have to travel for long distance using with uniform velocity. இது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ரொம்ப தூரம் போயிட்டு அப்புறம் பிரேக் அடிக்கிறீங்க. புரியுதா? அப்போது டெஃபினட்டாக இந்த கேப் எவ்வளோ ஆயிடுச்சு? 10 செகண்ட். அது எப்பவுமே 10 செகண்ட் தான். ஏன்னா 20லேருந்து 0க்கு வரணும்னா யூ ஹவ் டு பிரேக் அப் 10 செகண்ட் தான். புரியுது? அதே மாதிரி S3 டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஆயிடுச்சு? ஆல்ரெடி யூ கால்குலேட்டட். எவ்வளோ? 100 மீட்டர். இது 100 மீட்டர் ஆயிடுச்சு, நோ டவுட். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 700 மீட்டர் இருக்குது. 700 மீட்டர் இருக்குது. யூ ஹவ் டு ட்ராவல் அட் 20 மீட்டர் per செகண்ட். வாட்ஸ் த டைம் டேக்கன்? எவ்வளோ? 30? இவங்களுக்கு ஒரு 35 செகண்ட். அப்போது இங்கே ஒரு 20 செகண்ட், 35 செகண்ட், 10 செகண்ட், டோட்டல் 65 செகண்ட் இஸ் த ஆன்சர். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். Object is projected with the velocity 20 meter per second, making an angle 45 degree with horizontal. Sir, A1 B 1/40. A by B 1/40 amma? A by B 40 sir. Sir, A1. A1 A by B. B is equal to Options next page la irukkum sir. Adha next page. இது வேர்ட் ஃபைல் தானே, வேர்டில் தானே ஓப்பன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜுக்கு வர மாட்டேங்குது. எங்கே இருக்கும் நெக்ஸ்ட் பேஜ்? நெக்ஸ்ட் பேஜ் வரணுமில்ல? ஏன் வர மாட்டேங்குது? நெக்ஸ்ட். Oh, right. Okay. அது மத்தியில் ஒரு பேஜ் இன்சர்ட் ஆகிருக்கு. ரைட். D sir. B. Sir, B no. C. A by B is Yes, sir. A divided by B. ரைட். Oh yeah. D sir. D. என்ன கேட்டாங்கப்பா? A by B. B. என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாங்க? Ax plus bx square. Y is equal to Ax ax square. minus bx square. ஓகே, bx square நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா தானே இது, இல்லை? என்ன ஈக்குவேஷன் இது? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அ ப்ரொஜெக்ட் trajectory ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் இஸ் ஈக்குவல் டு, சொல்லுப்பா, x டைம்ஸ் u cos theta minus g by 2 times x square divided by u square cos square theta. கரெக்டாக கண்ணா? இது மனப்பாடமாக நமக்கு தெரிஞ்சது தான். Next time is also. Next standard. So y to x tan theta minus Gx square. g square by 2. ஓ சாரி சார், இங்கே தப்பு பண்ணிட்டேனா? எக்ஸ் tan theta, சாரி இங்கே தப்பு பண்ணிட்டேன். ஓகே, எஸ் 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 ரைட். இப்போ நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்கப்பா. இதுதான் tan theta, பிக்கு தான் வேல்யூ. கம்பேர் பண்ணிட்டு அப்படியே ஆன்சர் போட்டுக்கோங்க. ஐ திங்க் அவங்க θ 45 டிகிரி கொடுத்தாங்க. வேறு என்னப்போ கொடுத்தாங்க அவங்க? யூ வேல்யூ கொடுத்தாங்களா? இல்லை சார், U20 கொடுத்து. U20 கொடுத்தாங்க. U20 கொடுத்தாங்க SI யூனிட் அண்ட் θ 45 கொடுத்தாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு A by B பாருங்கள், எந்த ஆன்சர் போகிறது? D sir. டி. ஆமாம், டி தான் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். டி இஸ் த ஆன்சர். Sir, 20 by 3. 9.
இதுக்கு அடுத்த கொஷனா? Sir, previous question கொஞ்சம் ஆ காட்டுங்க. ஆ 6.1 ஓகே ஓகே. இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் நமக்கு இருக்குல்ல, y is equal to எது எனக்கு என்ன x tan theta 1 minus r by x ன்னு ஒன்று வச்சுருப்போம்ல ஒரு ஃபார்ம், x by r இப்படியும் போட்டுக்கலாம். ஆனால் x tan theta வரும். எஸ் கரெக்ட். ஓகே 9th one, எஸ் 9th கொஸ்டின் பாருங்கப்பா. யார் எனக்கு ஆன்சர் போட்டு சொல்கிறீங்க? 9th கொஸ்டின் கம் ஆன். 9th கொஸ்டின் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கப்பா. அவந்திகா ஆன்சர் சொல்லாமே. மித்ரா ஆன்சர் சொல்லுக்கண்ணா. ஜான்வி ஆன்சர் சொல்லு. மோஹித் சொல்றாங்கண்ணா. மோஹித், முகேஷ் ஆப்ஷன் த ஆன்சர் பார்த்து சொல்கிறோமா? அவங்க செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கம்மா. செகண்ட் ஆப்ஷன் இஸ் given. Any of you got second option really? Hey, what is it, sir? Bira, sir. B na? Sir. So second option வருது sir. Good. 10 meter per second அப்படிதானே கொடுத்தாங்க? எஸ். இது வந்து 60 டிகிரி. இது எக்ஸ் ஆக்சிஸ். திஸ் இஸ் ஜி. இல்லை நம்ம ஃபார்முலா வேண்டாம், நம்ம சிம்பிளாகவே போடுவோம், அப்படியே சாதாரணமாக போடலாம். ஸோ this is 30 degree. So this is G root 3 by 2. Right? When this body comes like this, right? This is y-axis and this is gravity minus y-axis. Appo time taken, displacement equal to 0. By the time it goes from A to B, displacement along y-axis A to B is 0. புரியுதா பாருப்பா? புரியுதா? இதுதான் ஹரிசாண்டல், இதுதான் உனக்கு வெர்டிக்கல். இந்த வெர்டிக்கல் டைரக்ஷனில் வாட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? 0. சொல்லுக்கண்ணா, டவுட் எதுனால சொல்லுமா? அதே தான் நான் டைம் சரி பசங்களுக்கு புரியணும் மாதிரிதான் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதே தான் எக்ஸாக்டாக நான் பண்ணுறேன். So 0 is equal to ut minus of g t square. You will get t value. T எவ்வளோ வந்தது? 4/√3 செகண்டா? அப்படிதான் எனக்கு தெரியுதுங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள், அது 10 கட். ஆமாம், எனக்கு அப்படி தான் தெரியுது. 4/√3 செகண்ட். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபார் திஸ் பார்ட்டிக்கல் டு கோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இட் டேக்ஸ் 4/√3 செகண்ட். 4 ரைட்டா? 4/√3. இப்போது டியூரிங் திஸ் பீரியட் வாட்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்? த கொஸ்டின். ஆமாம். இப்போது எனிவே திஸ் வெலாசிட்டி ஹேப்பன் டு பி பர்பெண்டிகுலர். அஃபெக்ட் ஆகாது, இந்த டைரெக்ஷனுக்கு அஃபெக்ட் ஆகாது. அப்போது இந்த டைரெக்ஷனுக்கு அப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஜியோட காம்பனண்ட் எடுத்துக்க வேண்டியது தான். இங்கே 60 டிகிரி உட்காந்துட்ருக்கா, அப்போ g/2. அப்போ g/2. அப்போ s இஸ் ஈக்குவல் டு இந்த டைரெக்ஷனில் s இஸ் ஈக்குவல் டு சே எக்ஸ், நான் எக்ஸ்ன்னு கூட போட்டுக்கிறேன். x இஸ் ஈக்குவல் டு ஆஃப் a t ஸ்கொயர். S is equal to of
ஜிக்கு பதிலாக ஜி பை 2, டி இது இருக்க ரெடியா 4/√3 the whole square போட்டால் ஆன்சர் வந்துட போகுது, அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறத விட இப்படியே போட்டல சிம்பிளாக இருந்தால் மேபி. நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கீங்களா? ரெடியா? ஓகே, ஃபைன், எக்ஸலண்ட். ஸோ யூ வில் கெட் 13 point. 10th question. Instantaneous velocity, the range on the horizontal plane. Oh, starting velocity இவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா. Sir, I did. V is equal to 80, Sir, sir, at time B by C, the range will be R by 2, sir. Correct, you are right. ஏன்னா so AB by C, so 2AB by C. ஆமாம், ஈஸியாக போடலாம், தட்ஸ் ரைட், ஈஸியாக போடலாம். ஏன்னா இந்த பாயிண்டில் velocity along y axis should be 0. So at this point B minus CT should be 0, means T is equal to B by C. If this T is B by C, the total time taken is So second option. 2B by C is the time of flight. This is the time of flight. The time of flight. 2B by C is the time of flight. A velocity. A is the x velocity. First option. Yes. A is the x velocity. Appo velocity along x axis is A. Time of flight is 2B by C. Just multiply them, you get the answer. So A is the answer. That's right. A is the answer. A stone is projected from a point on a ground so that it hits a bird at the top of vertical pole of height h, then attains a maximum height 2h above the ground. If at the instant of projection the bird flies, at the instant of projection the bird flies away horizontally with the speed u, and if the stone hits the bird while descending. இந்த கொஷின் என்னமோ நான் போட்டு பார்த்தேன், எனக்கு ஆன்சர் வந்த மாதிரி தெரியல. பார்க்கலாம், உங்களுக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் த பேர்ட் அண்ட் ஹரிசாண்டல், ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் த பேர்ட் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்பீட் ஆஃப் ஸோ. ஓகே, முதல்ல நான் கொஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நேரம். பட் எனிவே லெட் மீ எக்ஸ்பிளைன். திஸ் இஸ் ப்ரொஜெக்டைல். இப்போது திஸ் இஸ் ஹைட் ஆஃப் த போல் ஹெச். இங்கே தான் பேர்டு உட்காந்துட்ருக்கு, ரைட்? இங்கேருந்து நீங்கள் ஸ்டோன் போடுறீங்க, யூ ஆர் த்ரோயிங் ஸ்டோன் ஃப்ரம் ஹியர். ஆங்கிள்லாம் கொடுக்கல. The bird flies. Because the bird is flying horizontally, by the time the bird comes here, it's being hit. But the bird started flying by the time you start. At the time t is equal to 0, the bird started flying. But interesting point, help given to us is, this height is 2h and this height is h. இதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. This is what is given to us. என் டயக்ராமில் அப்படி இல்லை, பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் given like that. இப்போது வாட் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ், by the time the stone goes from here to here, look at Kanna, by the time the stone goes from here to here, the bird goes from here to here. கரெக்ட் தானே? அதுதான் அவங்க சொல்கிறாங்க கொஸ்டினில், அப்படி தான் அந்த கொஸ்டின் சேஸ். கரெக்ட் தானேப்பா? போய் பார்த்துட்டு வரதில்ல மறுபடியும் இன்னொரு முறை கொஸ்டினை, ஏன்னா நான் போட்டு பார்த்தேன், எனக்கு இது எப்படி ஆன்சர் ஏதோ வருது, பட் ஆன்சர் ஓகே, தட்ஸ் ஃபைன். அதில் எலிமினேட் பண்ணிடலாமா? ஸ்பீட் ஆஃப் பேர்ட் ஷுட் பி ஃபாஸ்டர். ஆமாம், கரெக்ட். ஸோ ஸ்பீட் ஆஃப் பேர்ட் stone, that's right. Correct. You are right. The person who hits its horizontal velocity of projection must be equal to that of the bird. No, அங்கே தான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா,
This is horizontal velocity. I will make it. You discuss with me. Descending. இதை பார்க்கலாங்க. இதுதான் ux னு வச்சுக்கோங்க. ux of stone. This is uy of stone. So this is the greater, sir. ஆமா. இப்போ in a time this is the displacement of stone. Displacement of stone. During the same time this is the displacement of bird. Correct தானே? நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் தானே? This is the displacement of stone, this is the displacement of bird during the same time. During the same time. இல்லையா கண்ணே? சார் அப்போ BC வருது. A and D A and D? BC கண்டிப்பாக வருது. ratio more than 1. ஓ இவங்க என்ன ஸ்பீட் ஆஃப் ஓகே யுவர் ஐடியா இஸ் கரெக்ட். இவங்க ஸ்பீட் ஆஃப் என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் ஆஃப் பேர்ட் டு தட் ஆஃப் ஹரிசான்டல் ஸ்பீட் ஆஃப் ஸ்டோன். ஓ பேர்டு கம்மியாக இருக்கணும். பேர்டு கம்மியாக இருக்கணும். அப்போ BC வராது. அப்போ பி வராது. C வருது. C is 1.2, sir. root 2 plus 1 by Sir, equation trajectory use பண்ணலாமே சார். எனக்குன்னு Equation trajectory. அதான் எப்படி பண்ணலான்னு நான் யோசித்தேன். ஏன்னா இது வந்து இப்போது இது வந்து 2h இல்லையாம்மா. ஸோ வாட் அக்கார்டிங் டு மை ஐடியா, இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் ஐ வாண்ட் டு ஸ்ப்ளிட் இட் லைக் திஸ். இது வந்து T0, இது T1, இது T2, இது T3, இது T4. சும்மா ஒரு கன்வீனியன்ஸ்க்காக நான் அப்படி எடுத்துக்கிறேன் T1. இப்போ எனக்கு சஜஷன் கொடுங்க. வாட்ஸ் அ ஃபார்முலா ஃபார் T2? அக்கார்டிங் டு மீ T2 is square root of 2 times 2h by g. கரெக்டா? இதில் யாருக்கு சந்தேகம் இருக்கா? இது 2h. நீ ஏன் அப்வர்ட் ஜேர்னி பார்க்குற? டவுன்வர்ட் ஜேர்னி பாரு. அது வந்து இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் மாதிரி இருக்கு சார். அதான் எக்ஸாக்ட்லி அபௌட் டைம் ஆஃப் ரைட் கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் கண்டுபிடிக்கலாம். சேம் டைம் இருக்கு. ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார் டிஸ்டன்ஸ் ரேஷியோ பண்ணுங்க சார். டைம் வேறாச்சு. டைம் சேம் சார். டைம் எப்படி சேம் ஆகும்? சார் இந்த டைம் அப்புறம் இந்த டைமும் சேம். ஓ ஓ ஓ ஓ ஓ டிஸ்டன்ஸ் ரேஷியோ போட்டால் போதும். ஓகே 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 டிஸ்டன்ஸ் டைம் சேம். டிஸ்டன்ஸ் அண்ட் வெலாசிட்டி ரேஷியோ போட்டுக்கலாம். இதை பார்த்துலாங்கண்ணா. ஐடியா சொல்லுங்கள். நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஐடியா சொல்லுங்கள். இப்போது இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு மட்டும் எவ்வளோ டைம் ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g ப்ளஸ் இந்த எவ்வளோ? 4h by g. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா 2 + √2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் h by g இஸ் கால்டு T3. இது யாருக்காவது சந்தேகம் இருக்கா பார்த்துக்கோ. இதை நான் என்ன பண்ணுறேன்? இந்த T2 நான் என்ன பண்ணுறேன்? இந்த T2 என்ன பண்ணுறேன்? T2 is equal to 2 into square root of h by g ன்னு எடுத்துக்கிறேன். எனி டவுட்? I am calling this T2 as 2 times square root of h by g. Fine? Fine? அப்போ T1 எவ்வளோ இருக்கும்? போ யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. T1 என்னவா இருக்கும்? போ T1 equal to this minus this. I mean இந்த டிஸ்டன்ஸ் இந்த டைம் மட்டும் எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க? இந்த டைம் மட்டும் எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g கண்டுபிடிச்சிங்களா? அப்போது வாட் இஸ் T1? புரியலனா கேளுங்கண்ணே. புரியுதுன்னா அப்படியே இருக்க அமைதியாக இருக்காதீங்க. T1 equal to T2 T1 equal to T2 minus square root of 2h by g. Do you agree with me? Do you agree with me? இங்கே T0, இது T1, இது T2. நான் எப்படி போடுறேன்னு புரியுதா? எப்படி போடுறேன்னு புரியுதா? யாருக்குன்னா புரியலன்னா கேள்ப்பா. T1 equal to 2 minus √2 times h by g. This is T1. முடிச்சிட்டேன். இப்போ சொல்லுங்க. புரியலன்னா இப்போ சொல்லு. சார் ரூட் h by g. ரூட் விட்டேங்கண்ணா. தட்ஸ் ரைட். ரூட் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது இருக்கண்ணா மறுபடியும் சொல்கிற மாதிரி இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. பட் இட்ஸ் நீங்கள் நிறைய ப்ராப்ளம் போட்டுருந்தா ஈஸியாக புரியும். இஃப் அ பாடி இஸ் ஃபாலிங் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், இங்கேருந்து அந்த பாடி கீழே விழுதுன்னு வச்சுக்கோ. வாட்ஸ் அ டைம் டேக்கன்? இட்ஸ் ஃபாலிங் த்ரூ த ஹைட் 2h. அப்போது S is equal to ut of g t square.
இதான் T2 நான் சொல்கிறேன். ஸோ T2 is equal to square root of 4h by g. இதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். 4 வெளியே எடுத்துட்டேன். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நல்லா கவனிக்கணும், இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சோ அதே தான் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஆகும். should be சேம். அப்போ இங்கே T2 இதான்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை, ஃபிக்ஸ்டு. ரைட். இப்போ இங்கே ஜீரோ வெலாசிட்டி, ஏன் நான் இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிறேன்னா அந்த இடத்துல ஜீரோ வெலாசிட்டி வெர்டிக்கல் எனக்கு ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு, அதனால் அங்கே பிடிச்சிக்கிட்டேன். சரி, இங்கேருந்து இங்கே ஹெச் தூரம் வர்றதுக்கு எவ்வளோ ஆச்சு? பை கமிங் டவுன் பை ஹெச் எவ்வளோ ஆச்சு? ஏன்னா ஹெச் தானே அது, ஏன்னா இது ஹெச்னா அது 2h மிச்சம் ஹெச் தான் இருக்குது. எவ்வளோ ஆச்சு டைமு? ஸோ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு மட்டும் மறுபடியும் இவ்வளோ டைம் ஆகுது. அப்போது இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சு, இங்கேருந்து வர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. அப்போ வாட்ஸ் டோட்டல் டைம் ஹியர்? த சம் ஆஃப் திஸ் ப்ளஸ் திஸ் இஸ் திஸ். அப்படியே சிமெட்ரிக் இந்த பக்கம் தூக்கி போட்டா இந்த பக்கம் திஸ் மைனஸ் திஸ் இஸ் திஸ். புரியுதுல உனக்கு? இப்போ நம்ம எப்படி இந்த டைம் மேனேஜ் பண்ணியிருக்கோம்னா, வித்தவுட் நோயிங் வாட்ஸ் யூ வெலாசிட்டி வி somehow managed it. புரியுது இருக்குன்னு? புரிஞ்சிருச்சு அப்போ உனக்கு? இப்போ how long the stone has been moving? How long the stone has been moving? The stone has been moving for this much time. Correct? Then pass for question. How long the bird has been moving? This minus this. அதாவது the bird has been moving for the time, come on. The bird has been moving for the time in the time. What's the time? Time taken by the bird is given by this minus this. எவ்வளோ? Square root of h by g into சொல்லுப்பா 2 plus root 2 minus 2 minus root 2. கரெக்டாக பாருப்பா. This is time taken by the bird. This is correct தானப்பா? This is time taken by the, இல்லையா? கரெக்டாக இல்லையாம்மா? This இது வந்துட்டுங்க. This time minus this time is the time taken by the bird. கரெக்ட் தானே? T1 root 2 h by இல்லை கண்ணா இங்கேருந்து வர்றது தான் உனக்கு டைம். ஸோ நம்ம எப்படி பண்ணுறோம்னா, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு மைனஸ் இங்கேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு. தட்ஸ் வாட். புரியுதா? இங்கேருந்து இங்கே போக எவ்வளோ டைம் ஆச்சு இது, இங்கேருந்து இங்கே வர்றதுக்கோ இல்லை இங்கேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு பேலன்ஸ் இது சப்ராக்ட். ஸோ இது T2, இது டெல்டா டின்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. இந்த டைம் வந்து டெல்டா டின்னு வச்சுக்கோ, இந்த டைம் டெல்டா டின்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. இது T2 ப்ளஸ் டெல்டா டி, இது T2 மைனஸ் டெல்டா டி. புரியுது? அப்போ இப்போ பேர்டு எவ்வளோக்கான டைம், சாரி ஸ்டோன் எவ்வளோக்கான டைம் எடுத்துக்கிச்சு யாராவது சொல்லுப்பா. கமான், ஹவு மச் டைம் த ஸ்டோன் டுக்? பேர்டு எவ்வளோ ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். வாட்ஸ் டைம் டேக்கன் பை த ஸ்டோன்? ஸ்டோன் அப்படியே இந்த ஃபுல் டைம் இது 2 plus root 2 root of h by g. ரைட்டா? ரெண்டு பேருமே ஹரிசாண்டலில் தான் போகிறாங்க. ஹரிசாண்டல் வெலாசிட்டி இஸ் த கொஸ்டின். அப்போது more the velocity more the distance, less the velocity less the distance. ஸோ அப்படியே டைமுக்கு ரேஷியோ போட்டலாமா பேசாமல்? அப்படியே ரேஷியோ போட்டால் முடிஞ்சு போச்சு. போட்டு பாருங்கள் என்ன ஆன்சர் வருது. சாரி கண்ணே, asking how. என்னம்மா சார் டவுட் சார். சொல்லுமா சார் ஸ்டோன் வந்து இந்த ஹைட்ல இருந்து அந்த ஹைட் டிராவல் ஆகுறதுக்கு சார் வெறும் இது ரூட் h by சார் இங்கேருந்து இங்கே போவா? நோ சார், இங்கேருந்து இங்கே ஹைட்ல இருந்து இந்த செகண்ட் ஹைட் இங்கே வர. ஆமாம், அதான் இந்த செகண்ட் பார்ட் ரூட் 2 h by g அதான். எஸ் சார். சார் அது வெறும் 2 ரூட் இது வெறும் 2 ரூட் h by g தானே சார் வரும்? ஏதுமா? இங்க ரூட் h by g, இங்க ரூட் h by g, 2 ரூட் h by g தானே சார்? இல்லை, இங்கே இந்த டைம் சேர்த்தணுமில்ல, இங்கே தான் நமக்கு டைம் 0 ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து மொத்த டைம் தானே வேணும். சார் இல்லை சார், அங்கே நம்ம ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி அது எப்படி வச்சுக்க முடியும்? அதே எப்படி கொஸ்டின் இஸ் த ஸ்டோன் ஹஸ் பின் ட்ராவலிங் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ மொத்தம் தானே கால்குலேட் பண்ண ஸ்டோனுக்கு. சார் ஆனால் பேர்ட் அங்கே ஸ்டார்ட் ஆகுதுனால அந்த பேர்டு வேறு ஸ்டோன் வேறு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது பேர்டு, இது ஸ்டோன். இல்லை சார், பேர்ட் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதை ஆரிஜினாக வச்சுக்கலாம். இதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் டோட்டல். பண்ண முடியாதுமா, ஸ்டோனுங்க ட்ராவல் பண்ணுக்குதுல, அது எப்படி ஹவுலிக்கு அக்கௌண்ட் ஸ்டோனுங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்குல்ல, அவில் இட் எப்படி அது அவில் நெக்லெக்ட் தட் எவ்வளோக்கு அக்கௌண்ட் நோ. சொல்லுக்கண்ணா, ஆப்ஷன் டி இந்த ஆன்சர் பார்த்து சொல்கிறோமா. பட் இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது எனக்கு. ஆன்சர் டி தாங்கண்ணா, கரெக்ட் தான், ஆன்சர் டி தான்.
But how will he justify? Time is proportional to velocity. நம்ம ஏன்னா time is proportional to velocity provided the displacement is same. Not same. Time is inversely proportional to velocity provided the displacement is same. கரெக்டாக சொல்கிறது. Time, right, velocity is inversely proportional to time provided displacement is a constant. ஆனால் இங்கே அப்படி இல்லையே, ஸ்டோன் அதிகமான தூரம் ட்ராவல் பண்ணுற, பேர்டு குறைவான தூரம் ட்ராவல் பண்ணுது. how can we put ratio? அதை நான் ரொம்ப நேரம் போட்டு பார்த்தேன், எனக்கு ஐடியாவே வரல, அப்படி விட்டுட்டேன். புரியுது? ஆனால் டைம் ரேஷியோ போட்டு ஆன்சர் வந்துடுது. ஸோ ப்ராபப்ளி நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, அவங்க டைம் ரேஷியோ கேட்கறதுக்கு பதிலாக வெலாசிட்டி ரேஷியோன்னு தப்பாக பிரிண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு டவுட். ஐ டோன்ட். நமக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வருது, அதான் கொடுத்துருக்காங்க ஆன்சர். பட் த பாயிண்ட் இஸ் நான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன், கிட்டத்தட்ட 20-25 மினிட்ஸ் போட்டு பார்த்தேன். என் ஐடியா வரல. Unless this distance is confirmed, how can you talk about velocity? புரியுதா? இல்லை இந்த வெலாசிட்டி, இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏதாவது நம்ம ரேஷியோ போடலான்னு ட்ரை பண்ணாலும் அப்படியும் வரல. நான் போட்டு பார்த்துட்டேன். சரி, டிஸ்டன்ஸே இல்லாமல் ஒரு ரேஷியோ போட்டுக்கலாம் அப்படின்னா கூட ரேஷியோ யூ cannot do unless angle are given or something is given, you cannot do ratio. எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா if any of you got idea you can tell me. சரி, இந்த பேர்ட் டு பேர்ட் டைமும் ஸ்டோனோட டைமும் சேம். டைம் சேம் இருக்காது. எப்படி இருக்கும்? இனி கல்லை போட்டேன், பேர்டு பறந்துடுச்சு. ஆமாம், டைம் சேம், கரெக்ட், டைம் சேம். அப்போ எப்படி அவங்களி ரிலேட்டட் டு வெலாசிட்டி? அதான் சொல்ல முடியாது. டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தால் நீ டைம் ரிலேட் பண்ணிடலாம். பட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சேமாக இருந்து டிஸ்டன்ஸ் வேறையாக இருந்தால் அன்லெஸ் யூ நோ வாட் இஸ் த எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் யூ கேனாட் ரிலேட் இட். இல்லையா? சார், அப்போ டைம் சேம்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ரேஷியோ ரேஞ்ச் பண்ண முடியும். இல்லை, கொஷின் வெலாசிட்டி தானே. இந்த டிஸ்டன்ஸ் அப்புறம் அதோட ரேஷியோ வந்து வெலாசிட்டியோட ரேஷியோ. ஏன்னா டைம் இல்லை, நீங்கள் டிஸ்டன்ஸ் மறுபடியும் கன்ஃபியூஷன் வருது. நான் சொல்கிறேன், ஐ வில் எக்ஸ்பிளைன் யுவர் கொஸ்டின். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும்னு வச்சுக்கோமா, நான் சொல்கிறேன் வெலாசிட்டி ஆஃப் ஸ்டோன் இஸ் த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் வித் டைம் ஆஃப் ஸ்டோன், கிவ் மீ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டோன். சரியா? எக்ஸ் ஆஃப் ஸ்டோன் எனக்கு கிடச்சிடுச்சு. வெலாசிட்டி ஆஃப் பேர்ட் மல்டிப்ளைட் வித் டைம் ஆஃப் பேர்ட் is equal to distance of bird. ரைட்டா கண்ணா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டைம் சேம். அதுவே தப்பாச்சு. டைம் சேம்ன்றது தப்பாச்சு இல்லை? சரி சார், இங்கே T0 அப்போ இங்கே T0, அப்போ இங்கே போகிற டிஸ்டன்ஸ் இங்கே போகிற டைம் சேம், டைம் ரிலேட்டிவ் பண்ண முடியாது. இங்கே பாருங்க கண்ணா, வாட் இஸ் ஆர்கியூவிங் இஸ் this time, correct, your argument is correct. This time should be equal to this time. அப்படியா? அது எப்படி வர முடியும்ல? ஓ, ஸ்டோன் கோஸ் ஃபாஸ்டர். அப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் வெலாசிட்டி ரேஷியோ டைம் சேம். இது ரேஞ்ச், இது ரேஞ்ச், அப்போ இந்த ரேஷியோ தான் வெலாசிட்டி. It's an interesting point. Ujjwal, நல்லா கவனிமா. What he is telling is this time is not different from this time. Both should be equal. Yes. Both should be equal, right? Appo how will you relate velocity? இந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்ச். ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது? velocity into time. அப்போ உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும்ல, அப்போ தானே கண்டுபிடிக்க முடியும் velocity. Sir, but according to our calculation, it's not equal, no, sir. What she is telling, sir, this equation is not equal to this equation. How can you climb? அப்போ டவுட் நமக்கு வருது. அதான் புரியல எனக்கும். நானும் ஒரு 20-25 மினிட்ஸ் போட்டு பார்த்தேன், எனக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் வரல. பட் சமோ நான் டைம் ரேஷியோ போட்டு பார்த்து எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. தி வாட் யூ டிட் அதே தான் நானும் பண்ணேன். டைம் ரேஷியோ போட்டோன்னே ஆன்சர் வந்துருச்சு. பட் ரெண்டும் சேம் டைம். கரெக்ட், யுவர் ஐடியா இஸ் கரெக்ட், 100% கரெக்ட். ஆமாம், போடணும், அதெல்லாம் கிடையாது, ஈக்குவல். ஆமாம், டைம் டிஃப்ரெண்ட் வரக்கூடாது. இட் ஷுட் பி சேம் நோ. டைம் சேம் தான் சார், பட் ரேஷியோ டிஸ்டன்ஸ் எப்படி சார்? how can you consider that, sir? அதான் ஒரு I'm not getting it, but idea is so clear. Answer நமக்கு சும்மா டைம் ரேஷியோ போட்டால் வந்துடுது. Some smoke. Oh, corporation mosquito spray powder.
ஏன்னா நம்ம க்ளோஸ் ரூமில் இருக்கணுமா, வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஓகே ஓகே. ஏன்னா என்ன போனாலும் உலகத்தில் லைஃப் தான் முக்கியம். எனிதிங் ஃபர்ஸ்ட் ரன் அவே. that should be a policy, right? சொல்லுங்க, ஐடியா இருந்தால் சொல்லுங்க ப்ளீஸ். சார் அந்த டாப் பாயிண்ட்லேருந்து அந்த திரும்ப கீழே வரும்போது அடிக்கிறதுல சார். ஆமாம், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் தானே சார்? இல்லை பிரச்சனை என்னென்னா உங்கள் கொஷனு. ஆமாம் சார். சார் T3 minus T2 times horizontal velocity of the ball must be equal to and T3 minus T2 times velocity of the ball. இல்லை பிரச்சனை என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ் வேறு இந்த டிஸ்டன்ஸ் வேறு, அதுதான் பிரச்சனை. சார் அதுல சார் T2 வந்து T3க்கு இப்போ டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேம் சொல்லுது. அந்த அந்த பாயிண்ட் ஆரிஜினா வச்சுக்கினே ஃபைனல் டைம்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க. அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல சார்? ஆமாம், இந்த பாயிண்ட். அப்போ T3 பாயிண்ட் இருக்கு சார். ஓ, T3 பாயிண்ட். ஓகே சார், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு both the ball and the ball have same displacement horizontally. not necessarily. ஏன்னா X displacement. not necessarily. Sir, the displacement is same sir. இல்லை கண்ணா, டைம் will not be. No sir, horizontal displacement is இல்லை, there is no guarantee. See, by the time you are stone here, the bird may be here. Who knows? இல்லையா? ஏன்னா bird has to travel short distance. You are சார் அது பேர்ட் எங்க இருந்தாலும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் தானே சார் ரெண்டுக்குமே? நான் டைம் இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்ல கண்ணா, டிஸ்பிளேஸ்மெண்ட் under what time, that's the question. See, time might be different sir, so that will be different. I'm not saying same thing. இல்ல வரக்கூடாது இல்ல. So there's no guarantee. One second. There's no guarantee that when the bird is at midpoint, ball is at topmost point. அந்த guarantee இல்லையே. அப்ப எப்படி நீங்க சொல்ல முடியும்? இருக்காது இல்ல, இருக்கக்கூடாது இல்ல. இருக்கக்கூடாது இல்ல. ஆமா, இருந்தா தப்பாயிடுமே. அப்புறம் அப்படி இருந்தா ரெண்டு வெலாசிட்டி ஈக்குவல்னு சொல்லிட்டு போயிடலாமே இல்லையா? ஆமா, அப்படி கிடையாது. தட்ஸ் நாட் கரெக்ட். ஆக்சுவலா வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டிஸ்பிளேஸ் சேம் இருக்கு. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். ஸ்டோன் பின்னாடி தான் இருக்கும். தட்ஸ் ரைட், ஸ்டோன் பின்னாடி தான் இருக்கும். ஸோ பாருங்க, நீங்க அது டைம் ரேஷியோ கூட நமக்கு ஆன்சர் வருது. எனக்கு என்ன டவுட்னா, ஒரு சமயம் கொஸ்டின்ல டைம் ரேஷியோ கேட்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு கேட்டாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட். பட் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அக்கார்டிங் டு யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ டைம் ஷுட் பி சேம். அப்படி பார்த்தா 1:1 தான் வரணும். 1:1. சொல்லுங்க சார், ரெண்டு டைம் பி டிஃபரன்ஸ் சார். பட் அந்த பாயிண்ட்ல அந்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கான அந்த டிஸ்டன்ஸ் that both of them travel is same சார். I'm not saying they travel simultaneously. They just travel that distance. டைம் சேமா சார், அவங்க வெலாசிட்டி இருக்குன்னு போடு. ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ரொம்ப நேரம் திங்க் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ஆன்சர் கரெக்டாக வரல. நீங்கள் அப்புறம் போட்டு பார்த்துட்டு கூட சொல்லுங்கள், எனக்கு மெசேஜ் கூட அனுப்புங்க. இந்த வந்துட்டுங்க, இந்த ஒரே நிமிஷம் என்ன, இந்த இடத்துல வந்து H 2H H இது வந்து U. எனக்கு இந்த டைம் T2 is equal to square root of 4H/G, which is 2 times square root of H/G. இது யாருக்கும் சந்தேகம் இல்லை. இங்கிருந்து இங்கே போகிற டைம் மட்டும் delta T is equal to square root of 2H/G. So this is T2, this is T2. Therefore T3 is given by 2 plus root 2 times H/G. இங்கே T1 is given by 2 minus root 2 times square root of H/G. Right? Square root of H/G. இல்லையா? அப்போ உங்களுக்கு what's time taken by the bird is this. This is time taken by the bird. Time taken by the bird is given by this time. What is that? 2 plus root 2 square root of H/G. இவ்வளோ தூரம் bird வந்து travel பண்ணிக்கிட்டு இருக்கு. Then this is time taken by the bird. Time taken by, இதுதான் ஸ்டோனா, இது ஸ்டோன். இது வந்து bird is given by this minus this minus this. அப்போ உங்களுக்கு என்ன வரும்?
Sir, u cos theta times T3 minus T1 must be equal to V times இதை வந்துடுங்கண்ணா ஒரே செகண்ட்மா இதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். எவ்வளோ வருது? 2 கேன்சல். ஸோ 2√2 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் h/g. கரெக்டாக பார்த்துங்க, நான் என்ன தப்பாக எழுதிட்டு போகிறேன், செக் பண்ணிக்கோங்க. திஸ் ஆன்சர். இப்போ நமக்கு டைம் டேக்கன் பை ஸ்டோன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, டைம் டேக்கன் பை பேர்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரியா கண்ணா? இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ சொல்லுங்கள், நான் ஐ வில் இன்கார்பரேட். உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தால் இப்போ சொல்லுங்கள். Sir, between T3 and T1, sir. இப்போ சொல்லுமா between T3 and T1. Okay. The distance traveled by the ball horizontally is same as the distance traveled by the bird during the entire duration. Distance traveled by the ball during T3 minus T1 okay is same as the distance traveled by the bird during the entire journey, which is T3. correct. அவன் சொல்கிறது புரியுதா? அவன் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ux ஆஃப் ஸ்டோன் இன்ட்டு டைம், velocity of bird into time between say T3 minus T1 T3. correct kan? Your idea is correct. இப்போ சொல்லுமா further என்ன பண்ணலாம், ஐடியா சொல்லுமா? Sir, so the displacement will be same, sir. Okay. So அங்கிருந்து நமக்கு velocities ஓட ரேஷியோ எப்படி கிடைக்கும்? டைம் சேமாக இருக்கும்போது எப்படி நமக்கு கிடைக்கும்? சார் டைம் சேம் சார், டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் சேம் சார். ஐ மீன் அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் இப்போ டிஃபரெண்ட் டைம்ஸ். இல்லையே, டைம் நீங்கள் இங்கேருந்து இங்கே எடுத்தால் ரெண்டு பேருக்கு ஒரே டைம் தானே வரும். சார் இல்லை சார். Sir, questions is when the ball பேர்டுக்கு T3 minus T1 வராது சார். அதான் சார், பேர்டுக்கு வந்து என்டையர் T3 சார், பாலுக்கு வந்து T3 minus T1 ரெண்டும் சேம் டைம் தான் சார், சேம் டைம் தான். அதுங்க இல்லை இல்லை இது தெளிதான். இப்போது இது தப்பு தானே. இப்போது இது திஸ் இஸ் எல்லாமே கரெக்ட் தான் சார். T3 மட்டும் தான் சார் வரும். என்னம்மா? சார் பேர்டு வந்து டோட்டல் டைம் சார் 2 + √2 √h/g. சரி, வெறும் T3 மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேர்டுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்காது, இங்கேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டிஸ்டன்ஸ் சார் வேர்டோட ஸ்பீட் இன்டு அந்த ஸ்டோனுக்கு சார் டோட்டல் டைம் T3 ஓகே ஓகே சூப்பர் 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 ஓகே 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 சூப்பர் கண்ணா, கரெக்ட், யூ ஆர் ரைட். பேர்ட் இன்டு T3, ஸ்டோன் இன்டு T3 minus T1. சூப்பர் சார், தட்ஸ் ரைட் கண்ணா, கரெக்ட், யூ ஆர் சார் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கரெக்ட். சார் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு சார். they are asking speed of the stone, which is the net speed u கேக்குறாங்க. ஆனா நமக்கு வந்து காஸ்ட் இல்ல, ux இல்ல, நமக்கு ux தான் கிடைக்குது, நம்ம செக் பண்ணிடலாம். அவங்க ux தான் கடைசியா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கண்ணா, இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சுமா, நான் தான் தப்பு பண்ணேன். நான் ஐ டிட் நாட் திங்க் திஸ் வே. குட், சூப்பர் ஐடியா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, bird has been traveling from here to here, time taken by the bird is T3. Whereas stone from here to here, it takes only this time. What time that is? Difference in time. What is the difference in time? T3 minus T1. T3 இந்த டைம் தான். அப்போ ஆமாம் கண்ணு, இல்லை கண்ணு, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறேன் கமான் கவனிக்க இல்லைடா கண்ணா, நான் சொல்கிறேன். இதுதான் டெல்டா எஸ்ன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு, இங்கேருந்து இங்கே வரைக்கும். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணுச்சு? ஸ்டோனோட வெலாசிட்டி வந்து யூஎக்ஸ்னு வச்சுக்கோ. யூஎக்ஸ் ஆஃப் ஸ்டோன் multiplied with what is time taken by the stone to go from here to here? T3 minus T1. 2√2 root of h/g. புரிஞ்சிருச்சா? இதே டெல்டா எஸ்க்கு இப்போ பேர்டுக்கு சொல்லு. பேர்டு ரொம்ப நேரம் பறந்துக்கிட்டு இருக்கா, அப்போ சொல்லு velocity of bird multiplied with, புரியுது? அதான் கிடையாது T3. ஏன்னா பேர்டு ரொம்ப நேரமாக பறந்துக்கிட்டு இருக்கா, புரியுது இல்லையா? பேர்டு ரொம்ப நேரமாக பறந்துக்கிட்டு இருக்கா, புரியுது? இவ்வளோ நேரம் பறந்துகிட்டு இருக்கா. இது இங்கே பேர்டு பறக்க ஆரம்பிச்சிட்டா, இவ்வளோ தூரம் பேர்டு பறந்துக்கிட்டே இருக்கா, புரியுது இல்லையா? அங்கே தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம், அங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன், புரியுதா? ஸோ கமான் 2 + √2 சொல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் h/g. இப்போ ஆன்சர் வந்துருச்சு, சூப்பர்.
எக்ஸலன்ட் கண்ணா, கண்டுபிடிச்சிட்டாங்க பசங்க, சூப்பர். புரியலையா? இல்லைடா கண்ணா கவனிங்க, இங்கே நான் கன் ஃபயர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, நான் கன் ஃபயர் பண்ண உடனே பேர்டு பறக்க ஆரம்பிச்சிச்சு, மெதுவாக பறந்துக்கிட்டே இருக்கு. By the time the bullet came reached here, the bird has come here. அப்போ எவ்வளோ நேரம் பேர்டு பறந்துக்கிட்டு இருக்கு? T3 டைமுக்கு பறந்துக்கிட்டு இருக்கு. This is time for bird. And it has traveled this much distance. To travel the same distance, bullet takes only this much time, which is nothing but T3 minus T1. Our intention is to compare this distance so that they are equal. Our intention, நாம இதை பற்றி கவலைப்படல, விட்டுரு. Our intention is only to compare this distance of bullet and this distance of bird. For the same distance, bird takes more time, T3, bullet takes less time, T3 minus T1. புரிஞ்சிருச்சா கான்செப்ட்? டிஸ்டன்ஸ் காமனாக வச்சுக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈக்குவேட் பண்ண ஆன்சர் வந்துச்சு. சூப்பர் கண்ணா, எக்ஸலண்ட் கண்ணா. நீ கூட சொன்னது எனக்கு தான் புரியல. குட் குட், பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டிங்க, குட், சூப்பர். நான் ஆக்சுவலாக வந்து இங்கிருந்து ட்ரை பண்ணேன், அதனால தான் எனக்கு ஆன்சர் வரல. குட் ஐடியா. அப்போ அவங்க கொஷின் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டிங்கிறது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? Yes, sir. A projectile is thrown at the velocity u, making an angle theta with vertical, just crosses the top of the two poles, each at the height. And ரொம்ப சிம்பிளாக இருக்குது கொஸ்டின். Yes, sir. எவ்வளோ? Yeah, ஏவா? இல்லையே கண்ணா, வராதம்மா, ஏ வராதுப்பா, நல்லா கவனிங்க, ஏ வராது ஆன்சர். கொஸ்டின் நல்லா படிச்சு பாரு. இதுதான் மேக்ஸிமம் ஹைட். இங்கே வந்து வெலாசிட்டி அலாங் ஒய் ஆக்சிஸ் 0. எப்பவுமே நம்ம இந்த ப்ரொஜெக்டைலில் எப்பவுமே இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சி ஆல்வேஸ் திங்கிங், இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் அப்வர்ட் மோஷன், திங்க் டவுன்வர்ட் மோஷன், ஈஸியாக இருக்கும் எப்போவுமே, ரைட்? இப்போ பாருங்க கண்ணே, இங்கே எவ்வளோ டைம்? 0 செகண்ட். இங்கே பாருங்கள் 0 செகண்ட். இங்கே எவ்வளோ கண்ணே? 1 செகண்ட். இது 2 செகண்ட். இங்கே எவ்வளோ? 3 செகண்ட். கிளியர்லி திஸ் இஸ் 4 செகண்ட். சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது. அது சிமெட்ரி அப்படி தான் இருந்தால் ஆகணும், வேறு வழி கிடையாது, ரைட்டா? இப்போ ஆஸ் சிம்பிள் அஸ் இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே வர எவ்வளோ ஆகிக்கு டைமு? டைம் இன்டர்வல் எவ்வளோப்பா? இங்கேருந்து இங்கே வர டைம் இன்டர்வல் எவ்வளோ? என்னப்பா? அப்போ இந்த ஹைட் எவ்வளோ? 5 மீட்டர். அப்போ இந்த ஹைட் எவ்வளோ? 15 மீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஆன்சர், இல்லையா? ரைட், பி இஸ் ஆன்சர். புரிஞ்சிச்சுல்ல? மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல். இதில் நம்ம நிறைய முறை போட்டிருக்கோம்ல, இந்த டெக்னிக் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கிளாஸில். கான்செப்ட் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு சரி கண்ணு, அது அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. சரி, 1 and 3க்கு சேம் ஹைட்டுன்னும் போது who is standing in between? 2 is standing in between. இப்போ மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா லெசனுமே வந்துடும் உங்களுக்கு, ஆல் லெசன்ஸ் யூ வில் கெட் கொஸ்டின். ஓகே, கோ ஹெட். போடுங்க பார்க்கலாம். ஆன்சர் சொல்லுங்க. Yes.
சொல்லுப்பா ஆன்சர் சொல்லுப்பா. கொடுப்பான் ஆன்சர். ஆன்லைனில் யாராவது கொடுங்க ஆன்சர். தருண், சஷாங்க், Sir, first option. தேர்ட் ஆப்ஷன் அம்மா. சரி ஆன்சர் பார்த்தோம் நான் சொல்கிறேன். என்ன கேட்டாங்க? நார்மல் ரியாக்ஷனா? The normal reaction acting between the two blocks. Sir, இல்ல sir, B வராம. They are not slipping over each other, so they move intact. Who is the winner? 2F is the winner, F is the loser. Option C, sir. Option C, Ritvik. Any other answer? Answer சொல்லுங்கப்பா. ஸ்ரீநிதி ஆன்சர் சொல்லு. சூர்யா, மிதுலன் சொல்லுப்பா. பி தான் வருதா? B, sir. B. Surya says D. Sir, I said second option. மோகித் முகேஷ்னு ஒருத்தன் உட்காந்துக்கிறான் பாரு, வாயே திறக்க மாட்டான். அவங்க அம்மாவுக்கு சொல்லணும். ரைட் மோகித்? Yes, sir. சொல்லு ஆன்சர் சொல்லு. டியா? பியா? Sir, second option தான் sir. சரிக்கா, இதை போடலாமா? நம்ம போடலாம், சிம்பிளாக. சிறு சாதாரண கொஷின் தான், கவனிப்பா. இப்போது கிளியர்லி வின்னர் மைனஸ் லூசர், நெட் ஃபோர்ஸ் இஸ் எஃப். இப்படி தான் பாடி ஆக்சலரேட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிடுது. இந்த ஆக்சலரேஷன் இஸ் கிவன் பை ஏ மாடுலஸ் இஸ் கிவன் பை எஃப் பை 2m. இதில் ஒன்று யாருக்கு? ஆமாங்க, ஃபோர்த் ஆப்ஷன், தட்ஸ் ரைட், எஃப் பை 2m. இதில் யாருக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை 2m. இதில் யாருக்கு ஒன்றும் சந்தேகம் இருக்காது இல்லையா? இந்த பக்கம் போகுது ஆக்சலரேஷன் இஸ் கோயிங் வித் சேம். இப்போ திஸ் இஸ் த நார்மல் ரியாக்ஷன் பிட்வீன் த டூ சர்ஃபேசஸ் 90 degree. இப்போ if I cut this n, my interest is only this, say B is my interest for example, B is my interest. அப்போ இது n, அப்போ இது 60 degree, அப்போ இது n cos 60 degree n by 2, n cos 60 degree n by 2, கரெக்ட் தானே? இப்போ as far as B is considered, 2f is the winner, n by 2 is the loser, is equal to m times a. What's a you found? f by 2m. இதிலிருந்து n கண்டுபிடிச்சிப்போம், அவ்வளோதான் முடிஞ்சுது. So n is equal to 3 times f is the answer. இல்லை நீங்கள் இது கூட எழுதிக்கோங்க ஈக்குவேஷன், வேணா இது கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 30 degree போட்டு இது எழுதிட்டு எவ்வளோ வரும் பாருங்கள். பர்பெண்டிகுலர், இது பர்பெண்டிகுலர், அப்போ இது 30, இது 60 வரும் இல்லையா? இது 60 வரும்.
கரெக்ட் தானே? தப்பாக போட்டிருப்பேன் ஒரு செகண்ட். ஆமாம் கரெக்ட், நான் போட்டிருக்கிறது கரெக்ட் தான். இது 60 டிகிரி வரும். அப்போ எனக்கு இந்த இடத்துல வரும் n cos 60 1/2. ஒரு சமயம் நான் இந்த பிளாக் எடுக்கிறேன்னா n/2 இஸ் த வின்னர், f இஸ் த லூசர். ஒரு சமயம் நான் இந்த பிளாக் ஈக்குவேஷன் எழுதுறேன்னா n/2 இஸ் த வின்னர் minus f is the loser equal to ma, m into a is f/2m. போட்டால் சேம் ஆன்சர் தான் வரும். சரியா? நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுங்க. மேபி அந்த பிளாக் இந்த பிளாக் எதுக்கு போட்டாலும் சரி ஆன்சர். Two beads A and B move along a semicircular wire frame as shown in the figure. இது போயிடுறேங்க. சும்மா இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். பிஎஸ்சி 45 டிகிரி நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? டயக்ராம் போன அப்புறம் ஈஸியாக இருக்கும். பிஎஸ்சி 45 டிகிரி, பிஓசி 75 டிகிரி. ஓ இஸ் த சென்டர், பீட் ஏ அண்ட் பி. டயக்ராம் போயிட்டா ஈஸியாகிடும், போயிடலாம். அங்கே என்ன வந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள். அப்படியே இங்கே அப்டேட் பண்ணிட்டா ஈஸியாக முடிச்சிடலாம். ஒன்றும் சிரமம் இருக்கா? அப்படியா? எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. மேபி நீங்கள் வேறு எங்கன்னா போட்டுக்கலாம். நமக்கு இங்கே எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி என்னோட மெமரி இதாக இருக்கலாம், வீக்காக இருக்கலாம். போட்டுக்கலாம் மேபி. ரைட் கண்ணா. இப்போது சொல்லுங்கண்ணா, பிஏசி ஏதாவது கொடுத்தாங்களா? பிஏஓ ஏதாவது ஆங்கிள் கொடுத்தாங்களா? இது 75வா? இது 75. சரி, இது எவ்வளோமா? 45. ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். திஸ் இஸ் ரேடியஸ். இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஏன்னா சென்டர் இது கிளியராக இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இல்லையா? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இது ஒரு பீட், இது ஒரு பீடு. ரெண்டு நூல் போட்டு கட்டியிருக்காங்க இப்படி. அப்போ இந்த நூலில் டென்ஷன் இருக்கணும், இந்த நூலில் டென்ஷன் இருக்கணும் இல்லையா? அந்த ஆங்கிள் எவ்வளோ கண்ணு, இந்த ஆங்கிள் எவ்வளோ கண்ணு கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? இந்த ஆங்கிள் எவ்வளோமா? ஏதாச்சும் 30யா? 30. அப்போ ரொம்ப ஈஸியாக போச்சு ப்ராப்ளம். அப்போது இங்கே தான் நமக்கு T cos 30 இருக்குது. இந்த ஆரோ மார்க்கு தான் T cos 30 degree, which is supposed to be centripetal force. Which is supposed to be centripetal force. என்ன கேட்டாங்க அவங்க? இன்ஃபேக்ட் சாரி, velocity of B. ஓஹோ ஓகே ஓகே, கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை. அப்போது நான் சொன்ன கான்செப்ட் தேவைப்படாது. அப்போ நான் சொன்ன கான்செப்ட் நான் வந்து சர்க்குலர், அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் இன் சர்க்குலர் மோஷன். டெஃபினெட்லி திஸ் T cos 30 should give you mv²/r, no doubt about it. Sir, along the thread the velocity component should be same, sir. That's all. நம்ம அதை வச்சு முடிச்சிடலாம். இந்த கான்செப்ட் தேவைப்படாது. though this concept is right, இந்த ப்ராப்ளத்துக்கு அந்த கான்செப்ட் தேவைப்படாது. அப்போ நம்ம வந்து இவ வந்து இங்கே போயிட்டுருக்கா வெலாசிட்டி u, இது வந்து இங்கே பிரிங்க, இங்கே எவ்வளோ வெலாசிட்டின்னு பிரித்து எடுங்க. அப்போ 45 டிகிரி இல்லை, அட் தி கிவன் மூமெண்ட் தானே கொஸ்டின். அப்போ வந்து இது எவ்வளோ? u/√2. இது u, இது சரியாகண்ணா. இது வந்து ஏவுக்கு. அப்போ இங்கே வாங்க, இங்கே வந்து இட்ஸ் ஹேவிங் tangential speed.
Sir, answer first option, sir. Question number 14. First option, that's right. 60 degrees or no? V cos 60 will be equal to u by root 2. 60 degree. அப்போ this is இது வந்து v ன்னு வச்சுக்கலாம் ஒரு சமயம். V cos 60 will be u by root 2. V cos 60. சரியா? இப்போ this is string, crystal clear questionல சொல்லிட்டாங்க. The string always remains taut under tension, means velocity of A as well as B along the length should be same. Should be நம்ம அது constraint relation நிறைய போடுறோம் இல்லையா அதில். ஸோ அதே தான். அப்போ this equal to this problem முடிஞ்சிருச்சு. This equal to this problem over. நான் சொன்ன சென்ட்ரிபியூட்டல் கான்செப்ட் இங்கே தேவைப்படல. ஒரு சமயம் டென்ஷன் அது மாதிரி எதனா கேட்டிருந்தா தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? அது மாதிரி எதனா கேட்டிருந்தா தேவைப்பட்டிருக்கும். எந்த கொஸ்டின்மா? ஏக்கண்ணே ஒன்றுமே இல்லை எடுக்கண்ணே, ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு எடுக்கண்ணே. V cos 60, V cos 60 எவ்வளோமா? U sin 45. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. V is equal to root 2 times U. அதுதான் ஆன்சர். போடுங்களா? 15th கொஸ்டின் போடுங்க பார்க்கலாம். ரூபா பாருங்க, ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. ரூபா மேடம் சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். எனக்கு எஸ் எஸ். இப்போது இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் ராதர். இப்போது இது டென்ஷன், இது டென்ஷன், இது டென்ஷன், இது டென்ஷன். இங்கே வந்து இது டென்ஷன், இங்கே வந்து 2T, 2T இல்லையா? இங்கே T is equal to mg, first case. இங்கே 2T is equal to mg, second case. இங்கே T dash required is mg by 2 இந்த கேஸில். இந்த கேஸில் T required is mg. ஸோ கிளியர்லி இங்கே மனுஷன் அதிகமாக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கணும் ஃபஸ்ட் கேஸில். செகண்ட் கேஸில் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ், அவ்வளோ. இதுதான் திஸ் வாட் வி கால் இஸ் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். இப்போ ஒரு சமயம் அதே கொஷனில் அவுட் ஆஃப் தீஸ் டூ சேம் பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஹியர், சேம் பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஹியர், எதில் அவனோட வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் எதில் அதிகமாக இருக்கும்? இன் விச் கேஸ் த பர்சன்ஸ் வெயிட் இஸ் மோர். 1 2 சேம் வராது. இவ mg, இவ நார்மல் ரியாக்ஷன் n1, இவ mg, இவ நார்மல் ரியாக்ஷன் n2. ஸோ இந்த கேஸில் சொல்லு, இந்த கேஸில் ஃபஸ்ட் கேஸில் டென்ஷன் ப்ளஸ் n1 ஈக்குவல் டு mg. ஸோ அவனோட வெயிங் மிஷின் ரீடிங் வில் பி mg மைனஸ் t. அவனோட வெயிங் மிஷின், அவன் காலில் ஒரு சமயம் இங்கே வெயிங் மிஷின் இருக்குன்னா அந்த வெயிங் மிஷின் ரீடிங் எவ்வளோ? இதுதான் ரீடிங். இட்ஸ் அ ரீடிங் இந்த வெயிங் மிஷின். இந்த ஃபஸ்ட் கேஸ் வருங்க இந்த வருங்க. செகண்ட் கேஸ் இது வந்துட்டு ஒரு நிமிஷமா. செகண்ட் கேஸில் t ப்ளஸ் n2 ஈக்குவல் டு mg இல்லையா? இங்கே t இஸ் ஈக்குவல் டு mg கண்ணா, ரைட்? அப்போது அவனோட n2 எவ்வளோ இருக்குன்னா அப்போது சொல்லி பார்க்கலாம், mg மைனஸ் t. ஆனால் திஸ் இஸ் t டேஷ், வேல்யூ வேறு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. புரியுதா? ஏன்னா ரொம்ப சிம்பிள் கண்ணா. இப்போது நான் வந்து ஒரு வெயிங் மிஷினில் நிற்கிறேன். இட் இஸ் ஷோயிங் மீ 70 kg, ஃபிசிக்ஸில் 700 நியூட்டன். 70 kg 700 நியூட்டன் இன் ஃபிசிக்ஸ். ஒரு கைத்தை பிடிச்சி நான் அப்படி இழுக்கிறேன்.
அப்போது வெரி சிம்பிள், ஒரு லாஜிக்கலாக புரிஞ்சுக்கலாம். என்னோட வெயிட் என்ன ஆகும்? குறையும். ஏன்னா திஸ் டென்ஷன் இஸ் ஆக்டிங் ஆன் மீ எக்ஸ்ட்ரா. இது வரைக்கும் என்கிட்ட இது மட்டும் தான் இருந்தது. இப்போ இது ஒன்று மேலே பிடிச்சி எனக்கு இருக்குது. இட்ஸ் புல்லிங் மீ அப். இன்ஃபேக்ட் ஐ ஆம் புல்லிங் இட் டவுன். இன்ஃபேக்ட் இட் இஸ் புல்லிங் மீ அப். அப்போ என்னோட வெயிட் என்ன ஆக போகுது? குறைய போகுது. புரியுதா? இங்கே நான் எனக்கு அதிகமான அப்போர்ட் புல்லிங் இருக்குது, இங்கே எனக்கு குறைவான அப்போர்ட் புல்லிங் இருக்குது. ஏன்னா இது mg/2, இது mg. அப்போ எங்கே எனக்கு ரீடிங், என்னோட வெயிட் எங்கே அதிகமாக காட்டும்? வெயிங் மிஷினில். இங்கே எனக்கு குறைவான அப்போர்ட் புல்லிங், இங்கே அதிகமான அப்போர்ட் புல்லிங். எதில் எனக்கு வெயிட் அதிகமாக காட்டும்? செகண்ட் கேஸில் எனக்கு வெயிட் அதிகம். ஸோ மை நார்மல் ரியாக்ஷன் will be more in the second case. Normal reaction is what is called weight. Normal reaction is what is called weight. mg is not weight. புரிஞ்சிச்சுல? ஓகே, question number 16. 16 போடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் குறைச்சிடுறேன், ஏன்னா ஆன்சர் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு போட முடியும். ஆன்சரே தெரியலனா கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. எங்கேப்பா அது ஆன்சர்? ஓ, மிச்ச ஆன்சர் அடுத்த பக்கத்துக்கு போயிடுச்சா? சரி, ஓகே. சரி, இருக்கிற ஆன்சரை வச்சு மேனேஜ் பண்ணுங்கள், அப்புறம் அடுத்த ஆன்சர் பார்த்துக்கலாம். Board is visible. யாருமா ஆன்லைனில் ஆன்சர் கொடுக்குறது? யாராவது ஆன்சர் கொடுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் நான் ஒர்க் ஷீட்டை பார்த்துங்க, எழுதிடுறேன் பேசாமல் பெட்டர். ஏன்னா இது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் தான் புரியுது. செகண்ட் incorrect is a question now. This is third, C. And D is last option. If F is equal to 3 times mu mg, T is equal to 0. So these are the 4 options. But you have to identify the wrong statement, not the right statement. You have to identify the wrong statement. C is the wrong statement. He claims C is the wrong statement. Engana C wrong avudhu. மேலே நீ/2 கொடுத்தா ஃபிக்ஷனில் பண்ணுங்க சார். பியில் வந்து 2m ஒரு ஃபிக்ஷன் போயிடும் சார். சியில் வந்து டென்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் சார். டென்ஷன் இருக்கணுன்றே இருக்கக்கூடாது. இருக்குமா? அதான் நீ ராங் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும், ரைட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கக்கூடாது. கொஷின் இஸ் இன்கரெக்ட், ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதனோட அர்த்தம் என்னென்னா, there are 3 statements which are correct. There is only one statement which is wrong. எதுக்குன்னு? Fourth option. 3 times mu. ஆன்லைனில் யாராவது சொல்லுங்கப்பா ப்ளீஸ். Fourth option, Shashank claim fourth.
இன்பஸ்ரீ சொல்லுப்பா. சுப்பு ஆன்சர் சொல்லுப்பா. தருண், அஸ்மிதா, ஃபோர்த் ஆப்ஷன். அருந்ததி ஆன்சர் சொல்கிறேன். சார் டென்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் சார். டீல டென்ஷன் இல்லாத அப்படியா? A0 வந்துடும். இப்போ ஈக்குவல் Anyway, tension is this. இதுதான் F external. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கும். எவ்வளோக்கு என்ன ஃப்ரிக்ஷன்? மியூ இன்ட்டு mg. இதோட ரியாக்ஷன் எங்கே இருக்கும்? மியூ இன்ட்டு mg. F1 மேக்ஸிமம், இது வந்து மேக்ஸிமம். சரி, இப்போ 2m has got tendency to go outward. அப்போ 2mக்கு ஃப்ரிக்ஷன் எங்கே வரும்? இங்கே வரும் ஃப்ரிக்ஷன். F2 மேக்ஸிமம். எவ்வளோ மேக்ஸிமம் வர முடியும்? அவ்வளோ இல்லை, மியூ 3mg. அதுவும் மியூ இன்ட்டு எம்ஜிலே வந்து முடிஞ்சிடுச்சு. அதுவும் மியூ இன்ட்டு எம்ஜிலே வந்து, இதுதான் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன். ரைட், இந்த பக்கம். C is the only wrong statement, therefore right answer. C is the only wrong statement, therefore right answer. ஏன் கண்டா கவனிக்கண்ணா, இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதால ஐ வாண்ட் டு டேக் இட் அஸ் 10 நியூட்டன். கவனிப்பா, ஐ வாண்ட் டு டேக் இட் அஸ் 10 நியூட்டன். அப்போ இது எவ்வளோ? 10 நியூட்டன். அப்போது இது எவ்வளோ? 10 நியூட்டன். வெரி கிளியர். எவ்ரி திங் இஸ் 10 நியூட்டன், 10 நியூட்டன், 10 நியூட்டன். Just I want to draw a diagram here so that I can better explain you. எனக்கு கிளியராக உங்களுக்கு புரியணுன்றதால இன்னொரு டயக்ராம் போட்டுக்கிறேன். This is 2m, this is m, this is tension. கவனிக்கண்ணா, இங்கே நீங்கள் F external which is variable அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ, இங்கே மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ, இங்கே மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ? எல்லாமே 10 நியூட்டன் மேக்ஸிமம். இங்கே 10 நியூட்டன் மேக்ஸிமம், இங்கே 10 நியூட்டன் மேக்ஸிமம். புரிஞ்சுது இருக்குண்ணா? லெட் மீ எக்ஸ்பிளைன் ஃபர்ஸ்ட். கவனிக்கண்ணா, this maximum forces are frictional forces which are self-adjusting forces. அப்போ பாருங்க, I am starting my explanation. I give here 2 Newton. அப்போ இவ்வளோ 2 Newton, இவ்வளோ 2 Newton, இவ்வளோ 2 Newton. As far as body B is considered, I mean 2m is considered. As for body B is considered, 2 Newton, 2 Newton. What's the net force? அப்போ T0. சரியா? அடுத்து என்ன பண்ணுறேன்? I give 4 Newton. 4 Newton, 4 Newton, 4 Newton. What's the tension? 0. Next I 10 Newton maximum. 10, 10, 10. What's the tension? 0. Now I apply 11 Newton. This gets saturated at 10 Newton. Make it clear. This gets saturated at 10 Newton. It cannot go beyond 10. Then this is also maximum 10 Newton. This is also maximum 10 Newton. What you applied is 11 Newton. Now what is tension? 0. This body is now accelerating. How much it is accelerating? Winner is 11, loser is 10 Newton, equal to m times a1. Yes, she got accelerated. But body B is intact. அவளுக்கு 10 நியூட்டன் 10 நியூட்டன் தான். அப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்? இவளுக்கு 1000 நியூட்டன் அப்ளை பண்ணுறேன். எவ்வளோ வேணா அப்ளை பண்ணிக்கோ, இங்கே 10 10 தான், டென்ஷன் 0 தான். அப்போது த்ரூ அவுட் த ப்ராப்ளம் டென்ஷன் ஷுட் பி 0. அதை தவிர வேறு இருந்தாலும் தப்பு. டென்ஷன் 0 தவிர வேறு என்ன இருந்தாலும் தப்பு. புரிஞ்சிருச்சா?
கிளியர் கண்ணா யாருக்காவது ஆன்லைனில் புரிஞ்சத கண்ணா யாருக்காவது புரியலையப்போ ஆன்லைனில் ஆதர்ஷ் புரிஞ்சதப்பா ஆன்லைனில் குட் குட் நெக்ஸ்ட் போயிடலாமா அப்போ ஸோ இது வந்து பேஜ் மாற்றணும்ல Yes, Kanna. 17th question, you can go ahead. You can go ahead, 17th question. பாருங்க 17th question பாருங்கப்பா. Very simple question. சொல்லிடலாமே ஆன்சர் ரொம்ப ஈஸி தானே. 17. ஏவாசிய கண்ணா பாருமா. இல்லையம்மா அவங்க பி கொடுத்துருக்காங்களே. பி தான் கரெக்ட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்களா. இல்லை கண்ணா இது கட் பண்ணிட்டீங்க. ஃப்ரீ ஃபால் அப்போ எவ்வளோ வரணும் ஜி வரணும் இல்லையா. பி தப்பா ஓ அப்படியா சரி 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 நான் தான் பார்த்து சரி சரி அவங்க உல்டா பண்ணி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஆன்சர் மட்டும் டிக் போட்டு வந்தேன். 17 ஆமாம் இவங்க பின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்கும்போது தப்பாக கேட்டிருக்காங்க. ஆக்சலேஷன் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ். பிக்கு வந்து ஜி தான் கொடுக்கணும் இல்லையா. பி தான் ஜி தான் இதுக்கு வந்து ஜி தான் ஃபினிஷ்டு. ஆனால் இவனுக்கு எப்படி இருக்கும் நிலைமைன்னா த அதர் ஃபெலோ எக்ஸாக்ட்லி கரெக்ட் கரெக்ட் யூஆர் ரைட். இப்போது இவளுக்கு இங்கே அப்வர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 3 mg இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 3 mg வாஸ் டவுன். அதில் நீ இப்போ mg கட் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு உனக்கு 2 mg இருக்கு இப்போதைக்கு. So this was the initial, this is the final after cut. So what I have written with red color is below before cut, 2 mg is after cut. ஏன்னா ஒரு m போயிட்டு. இப்போ what's your net force? இவங்க ரெண்டு பேருக்கு net force என்ன? This is before, this is after. What's net force? mg, ma. அப்போ உனக்கு mg is equal to net force mg is equal to 2m times a இல்லை g dash. So g by 2. அப்போ g by 2 எங்கே பார்க்குது சி தானா. கரெக்ட் 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 இல்லை கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. பி சி தான் கரெக்ட். அப்போ ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. சரி சி தான் கரெக்டுமா. சி இஸ் ஒன்லி கரெக்ட். கிளியர் கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருச்சா. 18 போடுங்க பார்க்கலாம். So K is equal to 100 கொடுத்துட்டாங்க எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்லே. Indirectly they are telling that spring constant K is equal to 100 SI unit. என்னப்பா யூனிட் என்னப்பா ஆன்சர் 18. What's the answer for 18th question?
6/2 meter. So inclined length. ஜீவன் ஆன்சர் சொல்லாமா? நிறைய பேர் வந்து ஓட்டாங்க போல கிளாஸில். எவ்வளோ ஒரு 10-12 பேர் வெளியில் போயிருக்காங்களா அதுக்குள்ளே? ஜீவன் எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க? ஜீவன் எத்தனை பேர் கிளாஸ் விட்டு வெளியில் போயிருக்காங்க மீட்டிங்லேருந்து? இப்போ பார்க்கலையே நீ? என்ன இனிஷியலாக நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ என்ன ஒரு 20 தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் தேர் மோர் 35 பக்கம் இது இந்த மாதிரி நான் பார்த்தேன். சொல்லுங்க என்ன உஜ்வல். நெக்ஸ்ட் வீக்லேருந்து அட்வான்ஸ் கிளாஸ் ஏர்லி மார்னிங் சார். நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்த அட்வான்ஸ் கிளாஸ் ஏர்லி மார்னிங் சார். வில் ஒர்க் ஆன் இட் கண்ணா, வில் மேக் இட். எஸ், மார்னிங் மாற்றிடலாம். ஏன்னா நீங்கள் தான் சண்டே கெமிஸ்ட்ரிக்கு அட்வான்ஸ்க்கு வேணுன்றீங்களே. எஸ் சார். ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்கம்மா. இது எவ்வளோமா? 30 டிகிரியா? An ideal Moss spring is compressed by 1 meter the force constant. It's the same spring is placed on the bottom of frictionless horizontal inclined plane at 30 degrees horizontal. A 10 kg mass is released from rest at the top of the inclined plane, is brought to rest momentarily after compressing the spring by the distance 2 meter. இந்த பார்க்கலாமா? வாட் இஸ் ஸ்பீட் ஆஃப்? ஓகே போடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஈஸியாக போடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ இங்கே எங்கேருந்தோ விட்டாங்க, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ. பை த டைம் ஷி கம்ஸ் ஹியர், திஸ் பிளாக்ஸ் கெட்ஸ் த வெலாசிட்டி சே v1. புரியறதுக்காக அது v1 வச்சுக்கலாம். ஷி இஸ் கெட்டிங் வெலாசிட்டி v1. இப்போ இந்த வெலாசிட்டி v1ஓட வந்து இவன் மேலே இடிக்கும்போது என்ன ஆகும்? இட் வில் பி கம்ப்ரஸ் பண்ணி என்ன ஆகுன்னா இங்கே வந்து நிற்கும் ரெண்டு பேரும். ஸோ தே கெட் கம்ப்ரஸ்ட் பை வாட் டிஸ்டன்ஸ்? இட் கெட் கம்ப்ரஸ்ட் பை வாட் டிஸ்டன்ஸ்? இது கொடுத்தாங்களே 2 மீட்டரா? 2 மீட்டர். அப்போது இது எவ்வளோ? 30 டிகிரி. இது 2 மீட்டர். அப்போ இது எவ்வளோ? 1 மீட்டர். sin theta 1/2. sin theta 1/2. கரெக்ட் தானே? அப்போ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. ஏ டு பி என்னெல்லாம் நடக்குது பார்க்கலாம். ஏவில் என்னெல்லாம் இருந்ததுன்னா ½ mv² ப்ளஸ் mgh பிக்கு வரும்போது ½ k x². எக்ஸ் எவ்வளோ கம்ப்ரஸ் ஆச்சு? 2 மீட்டர். இட் காட் கம்ப்ரஸ்ட் பை 2 மீட்டர். சப்ஸ்டிட் பண்ணுங்க, எல்லாம் வேல்யூ முடிஞ்சிடுது. ஆஃப் மாஸ் எவ்வளோ? மாஸ் எவ்வளோ? மாஸ் எவ்வளோ கண்ணு? 10. K 100 ISA, X வந்து 2 மீட்டர். அவ்வளோதாம்மா. சால்வ் பண்ணால் V1 கிடச்சோம். பாருங்கள், டயக்ராம் கிளியராக புரியுதா? பாருங்கள், என்ன புரியல பாருங்கள். பாருங்கள், போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது போயிடலாம். டயக்ராம் போடுங்கன்னா அப்போ தான் புரியும்.
Sorry, Kanna? sir. A is the answer for this question. A வருதாங்க V1 A வருத பாருமா இது சால்வ் பண்ணா A வரணும் A கிடைக்குது இல்ல ஓகே so shall I move next question Kanna Avanith next question move பண்ணிடலாமா A pendulum of mass 1 kg and length 1 meter is released from rest at an angle 60 degree. Okay, easier than 60 degree. Next. So, pendulum of length 1 meter. என்னென்ன டேட்டா கொடுத்துருந்தாங்க அவங்க pendulum of length இப்படிதான் இப்போ கொடுத்தாங்க 60 டிகிரி லென்த் 1 மீட்டர் கொடுத்தாங்க மாஸ் 1 kg கொடுத்தாங்களா மாஸ் 1 kg so it is simple L minus L cos theta therefore clearly this is L by 2 means half meter clear இது ஒரு half meter ரொம்ப clear case because it is 60 degree L minus L cos theta என்ன வேணும் உங்களுக்கு power delivered by forces acting on the bob at an angle 30 degree oh 0 degree இல்ல 30 degree ல கேக்குறாங்க அது கண்டுபிடிக்கலாமே இதான் 30 degree 30 degree வரும்போது இதான் mg இதான் velocity இங்க வந்து v1 0 v2 question mark so இந்த distance எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் இந்த height எவ்வளவு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் what minus what kana இது ஒரு 30 degree so உங்களுக்கு இந்த height வந்துட்டு இந்த height வந்துட்டு இல்ல 1 L times cos 30 root 3 by 2 இல்ல இது வந்து L by 2 அப்போ இந்த height h is given by L times root 3 by 2 minus half means h is equal to 1 meter by 2 root 3 minus 1 அப்படியே வச்சுக்கலாம் கடைசியா பார்த்துக்கலாம் மீட்டர் இதான் h value இதான் h value power பவர்னா ஒன்று ஒர்க் டன் பை டைம் போடலாம் அது வந்து ஆவரேஜில் வந்து முடியும் இவங்க என்ன கேட்குறாங்கன்னு தெரியலையே ஆல் அட் ஆங்கிள் 60 ஆவரேஜ் கேட்கல அவங்க இன்ஸ்டன்டேனியஸ் தான் கேட்டிருக்காங்க அட் கேட்டிருக்காங்க அப்போ அவங்க வந்து இன்ஸ்டன்டேனியஸ் தான் கேட்குறாங்க இன்ஸ்டன்டேனியஸ்னால் நமக்கு இருக்கிற ஒரே வரி ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி சொல்லுங்க சாரி ஆன்சர் சொல்லுமா 19 இல்லை ஏ கொடுத்துருக்காங்க ஸோ கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் ஆவரேஜ் கேட்டிருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஐ திங்க் ஒரு சிங்கிள் ஷாட் போட முடியாது ஒர்க் டன் பை டைம் போட்டுக்கலாம் அது இஸ் பெஸ்ட் வே அது மாதிரி பண்ணிக்கலாம் பட் அதை கேட்கல அவங்க கேட்குறது இன்ஸ்டன்டேனியஸ் ஒரு சமயம் கேட்டுருந்தால் நம்ம செஞ்சுருப்போம் அப்படி கேட்கல அவங்க ஈஸியாக டைம் கண்டுபிடிக்கலாம் எல்லாமே முடியும் we can do it பட் அவங்க கேட்டது இன்ஸ்டன்டேனியஸ் என்னும்போது பவர் இஸ் given by
F vector dot V vector. இதுதான் நமக்கு பவர். This is what is instantaneous power. இதே ஆவரேஜ் பவர் ஓவர் கிவன் டைம்னு கொண்டு நம்ம ஒர்க் டன் பை டைம் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு V பக்காவாக தெரிஞ்சது. V கண்டுபிடிக்கணுங்கண்ணா, யாராவது கண்டுபிடிச்சி கொடுப்பேன் எனக்கு. எவ்வளோமா? ரூட் 20. V2. V1 is 0. இந்த இடத்துல V வேணும் எனக்கு. இதை வச்சு போடணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh வச்சு போடணும். அப்போது V2 is equal to root 10 sir. 2h dash by g. இந்த இதான் h dash தூக்கி உள்ள போடும். புரியுதாம்மா? இங்கேருந்து இங்கே வரா இவ்வளோ தானே h, அந்த h தான் இது. 2h by g is the velocity. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. சாரி நான் தான் தப்பு போட்டேன். நான் டைம் போட்டுங்கண்ணா, சாரி 2gh. நான் 2h by g டைம் ஃபார்முலா போட்டேன். அப்போ உங்களுக்கு V2 எவ்வளோ போகிறது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கேன்சல் g டைம்ஸ் ரூட் 3 மைனஸ் 1. இதாங்க நான் ஆன்சர் உங்களுக்கு V2. கரெக்ட் தானே? இல்லை அப்படியே இருக்கட்டும், நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும், அவசரப்பட வேண்டாம், பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும்னா, இந்த ஜி வந்து 2 துண்டாக வெட்டணும், அல்லது இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சா அப்படியே டாட் ப்ராடக்ட் போட்டு போயிடலாம். எவ்வளோ இந்த ஆங்கிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோக்கு அந்த ஆங்கிள்? 30 தானே? 30 டிகிரி. அப்போ டைரெக்டாக போட்டுங்க, mg வெலாசிட்டி cos 30 போட்டால் முடிஞ்ச சான்ஸு. இல்லையாண்ணே? ஃபோர்ஸ் இஸ் mg, வெலாசிட்டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், இன்ட்டு cos 30 போட்டிங்களா ஆன்சர் வந்துட போகுது. போடும். தேர்ட்டிக்கு டேக்கண்ணா ஆங்கிள் 60. நல்லா பாருங்கம்மா, எங்கே தப்பு பண்ணுறீங்க பாருங்கம்மா. ஆங்கிள் 60 டேக்கண்ணா, தப்பாக நான் மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்னீங்க, நான் மார்க் பண்ணிட்டேன். இது 60 தான். இது ஏன்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதுவும் 30, இது 60. இதுதான் நமக்கு வேணும், இது வேண்டாம். அப்போ உங்களுக்கு என்ன வருதுக்குன்னா, ஃபோர்ஸ் எவ்வளோக்குன்னா mg, வெலாசிட்டி எவ்வளோ, ரூட் ஆஃப் g டைம்ஸ் ரூட் 3 மைனஸ் 1, ரைட், இன்ட்டு cos 60 1/2. இதாங்க நான் ஃபைனல் ஆன்சர். பாருங்க, இப்போ ஆன்சர் வருதா பாருங்க. ரூட் 3 மைனஸ் 1 0.7 வச்சுக்கோங்க. 0.7 ரூட் ஆஃப் 7 வருது. வருதா இப்போ ஆன்சரு? 10 7. ஆமாம் வருது ஆன்சர். 13 பாயிண்ட் வருது. We are getting it. ரூட் 7 எவ்வளோ கண்ணா போடலாம் தோராயமா? Uh, 2.6 something into 5, so 13 point something வந்துருச்சு. அவ்வளோதான். சால்வ் பண்ணணும். ஓ அப்படி வருது. ஓகே, வாட் இஸ் டெல்லிங், bring everything inside the root அரௌண்ட். ஓகே, அப்படி போட்டாலும் அதான் வருது. அது 13 பாயிண்ட் தான் வருது. கரெக்ட். மற்ற ஆன்சர் ஏன்னா மற்றெல்லாம் 20க்கு மேலே போயிட்டாங்க, 400க்கு மேலே போயிட்டாங்க. ஸோ த எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் ரூட் லெஸ் தென் 200. அப்போ இருக்கிற ஒரே ஆன்சர் 13.4 தான். கரெக்டாக நம்ம மூவ் பண்ணிடலாமா? மூவ் பண்ணிடலாமா? ஏதோ ஒரு புது புக்கிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க, எந்த புக்குன்னு எனக்கு தெரியல. இந்த கொஷின் எல்லாமே பார்த்துருக்கேன் நீ? இது மட்டும் சரி சரி சரி. அதனால் கொஞ்சம் டஃப்பாக கொடுமா, ரொம்ப ஈஸியாக கொடுக்குறது பசங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா. ஸோ
சரி கொடுப்பா. கொஸ்டின் நம்பர் 20 சொல்லுங்கள், ஆன்சர் எங்கிட்ட சொல்லுங்கள். சி கரெக்ட். சி இஸ் த ஆன்சர், கரெக்ட். A small block of mass m is kept on a rough inclined surface of inclination theta fixed in an elevator. The elevator goes up with a uniform velocity v and the block does not slide over the edge. The work done by the force of friction on the block diagram போட்டுமா? இன்னும் வெலக்டே போட்டுருக்க பட் ஆன்சர் 0 ன்னு சொல்லுங்க சார். The elevator elevator goes up with the uniform velocity v. Okay. சார் இப்போ ஆங்கிள் ஆஃப் ரீவர்ஸ் கே சார். இது வந்துட்டு ஒரே நிமிஷமா. ஓ இங்கே நான் ஏன் போட்ட தப்பா அப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டி b. அப்போ இங்கே தான் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா? ஃப்ரிக்ஷன் எவ்வளோமா இருக்கு? வாட்ஸ் த ஃப்ரிக்ஷன்? எஸ் மியூ mg cos theta இருக்கு. ஓகே சார் அவங்க மூணு ஆகும்னு சொல்லிட்டாங்க சார். அப்புறம் சார் ஜீரோ இல்லை சார். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஏ தான் வரணும். என்ன ஒர்க் டன் பை என்ன கொடுத்துருக்காங்க? வேறு ஏதோ கொடுத்துருக்காங்களே 20. does not slide னு கொடுத்துட்டாங்க சார். அப்போ ஸ்டாட்டிக் தான் சார் கிளியர்லி. ஆமாம். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரிக்ஷன் எழுதிக்கிறது ரைட்டாக தப்பா? மை ஈக்குவேஷன் ஆன் ஃப்ரிக்ஷன் மியூ சார் தப்பு சார். தப்பு தப்பு கரெக்ட். தட் இஸ் ராங். ஒய் இட் இஸ் ராங்? சார் because ஸ்டாட்டிக் வெலாசிட்டின்றதுனால g வரணும் சார். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வேணும். சார் basically instead of doing the calculation just be mg sin theta. ஆமா சார். Force friction. வெலாசிட்டி வந்து மேல போகுது. சைன் போட்டுறாங்க. So we will calculate that so it will just be mg sin theta or friction force. கரெக்ட். That's right. I agree with you. பேலன்ஸ் ஏன்னா கரெக்ட் கண்ணா. I agree with you. ஸோ இது வந்து mg sin theta. மேல v plus v sin அஃப்கோர்ஸ் அதே தான் இருக்கும் இங்கே mg sin theta. இது வந்து ஃப்ரிக்ஷன் அஃப்கோர்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ வந்து எங்கே நான் வந்து போயிட்டுருக்கா? சார் v இங்க மேல போகுது. சார் நகரவே இல்லை சார். நகருது எப்படி? v இப்படி v sin theta போட்டுக்கலாம். v sin theta டைம் இன்க்ளூட் போட்டா முடிஞ்சு. இதில் டீட்டா எங்கே இருக்குது? இது வந்து 90 மைனஸ் டீட்டா. அப்போ இது வந்து v cos v sin theta. v sin theta. Sir, they're asking with respect to ground plane, sir. சாரி கண்ணே. So they're asking with respect to ground plane. கிரவுண்ட் ஃப்ரேம்ங்கிற கொஸ்டின் எப்போ வருதுன்னா, இஃப் த பிளாக் இஸ் மூவிங் ஆன் த இன்க்ளைன் பிளேன்னா தான் கிரவுண்டான்ற கொஸ்டினே வருது இல்லையா? இப்போ அந்த கொஸ்டினே கிடையாது. there is no such a question called ground frame. ஏன்னா Sir, if they're sitting on the elevator, then for me the block is not even moving up, sir. It is at rest. it is at rest of course, but it is moving as a whole now upward. ஆமா சார். சார் ஆனால் நெக்ஸ்ட்ல வைக்காமல அப்போ எனக்கு வந்து இங்கே ஃப்ரிக்ஷன் ஜீரோ தான் சார். ஒர்க் ஜீரோ தான். friction zero கிடையாதுமா. இல்லை ஒர்க் ஜீரோ தான். இல்லை இல்லை, see the friction is balancing your mg sin theta, அவ்வளோதான். friction is sir. So if you sit on the lift and have somebody around the lift, then the work will... இல்லை அவங்க வந்து லிஃப்ட்டை பற்றி பேசலை. they are not talking about this ஃப்ரேமை பற்றி அவங்க பேசலை. அவங்க கொஸ்டின் என்னக்குன்னா work done by the friction on the block. So question is so clear, specific. So they are not bothered
இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மோட்டார் இருக்கும், ஒரு அது சுத்தம், அது வந்து இங்கே டென்ஷன் இருக்கும், அது வந்து தூக்கிட்டு போகும், அது ஒர்க் பண்ணுது, பவர், அதெல்லாம் பேசல அவங்க. இட் இஸ் டூயிங் ஒர்க் ஆன் த ஃப்ரேம், அதை பற்றி அவங்க பேசலை. தேர் கன்சர்ன் இஸ் ஏன் இது போய் மேலே போகுது அப்படின்னா, ஒரு சமயம் இந்த ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா இது என்ன பண்ணியிருக்கோம், வழிகிட்டு கீழே வந்திருக்கும். இப்போ மேலே போயிட்டுருக்கா இன்டாக்டில், யாரை கூப்பிட்டு போகிறா, ஃப்ரிக்ஷன். அந்த மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க ஸ்பெசிஃபிக் கொஷின். இப்படி தான் என்ன கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணுறது. வாட் இஸ் டெல்லிங் இஸ் ஒர்க் டன். இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 0 தான். ஐ அக்ரி வித் யூ. ஏன்னா திஸ் ஃப்ரிக்ஷன் பேலன்ஸ் திஸ் ஃப்ரிக்ஷன் வரும் அப்படி தான் வரும் ஃபேக்ட் இன்ஃபேக்ட். பட் என்ன பிரச்சனைனா அவங்க வந்து ஒர்க் டன் ஆன் த பிளாக் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போது வாட்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் திஸ் டைரக்ஷன், வாட்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட், f dot v is the power multiplied with time. So f dot v is the power multiplied. இதில் நான் இது ரெண்டுமே கொண்டாந்துட்டேன், ஒரே டைரக்ஷனில் கொண்டாந்துட்டேன். கண்ணை மட்டும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கூட டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிடுது. அப்போ mg v sin square theta multiplied with time is the answer. கரெக்ட் தானேம்மா? அவங்க கொஸ்டின் அப்படி கேட்குறாங்க. போடுங்க பார்க்கலாம். Sir, option B, sir. Option B. அருந்ததி ஆன்சர் ஒன்று கூட சொல்ல, கம்முன்னு பண்ணுக்கிறேன். ஆன்சர் சொல்கிற சொல்லும். ரூபா அருணி ஆன்சர் சொல்லு. துவாரகா, என்னம்மா அவந்திகா மேடம், நாளைக்கு அது வரணுமா வரக்கூடாது டிஏவிக்கு, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? ஸ்ரீநிதி, அவந்திகா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? சார் மேம் சொன்னாங்க மார்னிங் கிளாஸ் இருக்காது, ஆஃப்டர்நூன் மட்டும் தான் கிளாஸ் இருக்கும். ஸோ வரவேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்னம்மா ரிகர்சல் 8:40? ரிப்போர்ட்டிங் டைமா? ஓ அப்படியா, ஓகே ஓகே. ஆமாம் Sir, I think it is option D, sir. ஆப்ஷன் டி. Friction பார்க்கறது. ரைட். Sir, answer D, sir. டி தாங்க நான் கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ரைட். ஏன்னா இதில் என்ன பிரச்சனைனா இங்கே இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ், இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ். ஆனாலும் this is having high friction, this is having high friction. அப்போ என்ன பண்ணுதுன்னா இங்கே mg sin theta பிடிச்சி இழுக்குது, இங்கே friction is balancing that, the same friction is acting on it. இப்போ as far as you are considered, this is your system. So as a system as a whole, there is no net force. There is no net force. It is balancing. It's balancing. உங்களுக்கு இங்கே வேறு நார்மல் ரியாக்ஷன் இருக்கும், நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். ஆல் தோஸ் பேலன்ஸ் கிளியர்லி. அப்போ தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ நெட் ஃபோர்ஸ். அதனால் ஆன்சர் 0 இன் திஸ் கேஸ். இல்லை மேலே எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நான் ஃபுல்லாக தரவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ திங்க் இட்ஸ் வெரி கிளியர். ஏன்னா இது நகர்ந்ததுன்னா கதை வேறு. சப்போஸ் இட்ஸ் ஆக்சலரேட்டிங்னா ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ என்ன ஆகிடும், இங்கே நார்மல் வந்துடும். இந்த நெட் ஃபோர்ஸுக்கு நீ எந்த காம்போனன்ட் போடணும், நார்மல் டைரெக்ஷனில் போத் த ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி, காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஷுட் பி ஈக்குவல். அது போட்டு நம்ம போடலாம், தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் இதில் நகரலன்றதால நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஆன்சர் இஸ் 0. கிளியர் தானே? இதே இப்போ ஒரு சமயம் நகருதுன்னு வச்சுக்கோ, அப்போ ஸ்ப்ரிங் என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். கம்ப்ரெஸ் ஆகுமா, எல்லாம் கேட் ஆகுமா? சும்மா ஐடியா. கம்ப்ரெஸ் ஆகும். கரெக்ட், கம்ப்ரெஸ் ஆகும். தட்ஸ் ரைட்.
ஓ இது பார்ட் ஆஃப் கொஸ்டின் பார்த்துங்க. சாரி கண்ணா சொல்லுமா, இன்னொரு முறை சொல்லுக்கண்ணா. அந்த மேல் கொஸ்டின்லயே சார் இப்போ கீழே வந்ததுனாக்கா அது கம்ப்ரஸ் ஆகும். அப்போ ஒரு சமயம் அது மேல போச்சுன்னா போகுது எல்லாம் கேட்டா சார் ஆகும். இல்லை மேலே போகிறதுனா எப்படி யாரால மேலே போகுதுன்னு சொல்லணும். இந்த ஆட்டோ இப்போ கீழே வர்றது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். கிராவிடேஷன் பிடிச்சி இழுக்கும், கிராவிடேஷன் பிடிச்சி இழுக்கும், கீழே வந்துருமாக்கா அவந்திக்கா, புரியுதா? இப்போ மேலே போகுதுன்னா ஏன் மேலே போகுதுன்னு சொல்லணும் நீ. யூ ஹேவ் டு டெல் மீ ஹவ் ஐ இட். யாருன்னா மேலேருந்து ரோப் போட்டு இழுக்கிறாங்களா, ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்கன்னா அப்போ கிளியராக உங்களுக்கு அதிலே உங்களுக்கு காம்பனண்ட் வந்துருமே. இப்போது அது செஞ்சு காட்டுறேன் பார். சப்போஸ் இட்ஸ் பீங் புல்ட் அப், இட்ஸ் பீங் புல்ட் அப் வித் டென்ஷன் டி. அப்போ வந்து இங்கே ஒரு எம்ஜி இல்லையா, இங்கே நார்மல் ரியாக்ஷன், இங்கே நார்மல் ரியாக்ஷன், ரைட்? இப்போது உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னா இந்த எம்ஜியை நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும். இதில் டென்ஷன், யூ அக்ரி தட் திஸ் டென்ஷன் இஸ் கிரேட்டர் வித் ஃப்ரிக்ஷன் வேறு. அப்போ யூ அக்ரி தட் திஸ் டென்ஷன் இஸ் பிகர், தட்ஸ் ரீசன் வை வின்னர், தட்ஸ் ரீசன் வை இட்ஸ் கோயிங் அப். அப்போ இந்த ஃப்ரிக்ஷன் இங்கே வரும், இந்த ஃப்ரிக்ஷன் இங்கே வரும் இல்லையா. அவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஒன்லி திஸ் பிளாக், நாட் திஸ் பிளாக். அவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஒன்லி திஸ் வெட்ஜ், நாட் திஸ் பிளாக். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் மேலே ஆக்ட் பண்ண போகிறவ வெட்ஜ் தானே தவிர பிளாக் கிடையாது. ஆமாம், அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திஸ் இஸ் நார்மல் ரியாக்ஷன் போது யூ ஹேவ் டு ஸ்ப்ளிட் த காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் on the wedge separately, on the block separately, but one thing is sure, net component in this direction must be equal to net component in this direction. அது guaranteed. அதை வச்சுட்டு இங்கே உங்களுக்கு ஆக்சலரேஷன் ஒரு சமயம் கொடுத்தாங்கன்னா இந்த ஆக்சலரேஷன் இஸ் கிவன் ஆர் திஸ் டென்ஷன் இஸ் கிவன் ஏதாவது வந்ததுன்னா அதுலேருந்து காம்பனன்ட் போட்டு இதை கண்டுபிடிச்சி இதை அப்படியே இங்கே ஈக்குவலண்ட் இங்கே தூக்கி போட்டு அதுலேருந்து நீங்கள் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். புரியுதுல்ல? தட் டிபெண்ட்ஸ். இல்லை when ஆமாம் both the case it will compress. Yes sir. Both the case it will compress. whether அது மேலே போனாலும் கீழே போனாலும் கம்ப்ரஸ் தான் நடக்கும். ஏன்னு கண்டா அது மேலே போனாலும் கீழே போனாலும் நார்மல் ரியாக்ஷன் இங்கே தான் வரப்போகுது, நார்மல் ரியாக்ஷன் இங்கே தான் வரப்போகுது. அப்போ காம்பனண்ட் கண்டிப்பாக இங்கே இருக்கும். அப்போ நிச்சயமாக ஸோ நோ மேட்டர் வெதர் த பிளாக் இஸ் ஆக்சலரேட்டிங் அப் ஆர் ஆக்சலரேட்டிங் டவுன், த ஸ்ப்ரிங் வில் பி கம்ப்ரஸ்ட் ஒன்லி. கரெக்ட், யூ ஆர் ரைட் கண்ணா. இல்ல இந்த கேஸ் elongation possibility இருக்குன்றேமா. ஆமா சார், ஏன்னா friction or the cause component if it exceeds the normal reactions sign component. ஒரு நிமிஷம் போட்டு பார்த்துடலாம் நீங்க சொல்றது. சார் the first process the wedge power is accelerating. இத வந்துட்டேங்கண்ணே இப்படின்னா ஃப்ரிக்ஷன் இங்கே இருக்கும், இந்த ஃப்ரிக்ஷன் இங்கே இருக்கும், இந்த நார்மல் ரியாக்ஷன் இங்கே இருக்கும். இப்போ சொல்லுமா சார். ஸோ f cos 45 I mean f cos theta, இது வந்து 90 டிகிரி, இது வந்து f cos 45. கரெக்ட், யூ ஆர் ரைட். சார் if that is greater than n sin theta வரலாம். கரெக்ட், this is n sin theta, this is f cos theta. If f cos theta happen to be more than n sin theta, it is possible. I agree with you kanna. Correct. சார் நான் அப்பவே இந்த ரிசால்வ் பண்ணுங்க சார். mg நீ என்ன பண்ணாலும் இந்த ரெண்டு எண்ணை ஈக்குவேட் பண்ணி தான் பண்ணணும், அப்படி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இந்த வாட் எவர் த காம்பனன்ட் ஹியர் must be equal to this. இது ரெண்டு ஈக்குவல். கரெக்ட். we can mix two different directions sir. Sorry, எலாங்கேட்டாக சொல்ல முடியாது சார். இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் m ஓட mg sin theta அது ஒரு ஹரிசாண்டல் காம்பனன்ட் இல்லை அது போய் எதுங்க எதுக்கு எடுக்க போகிறீங்க? இந்த 2m இங்கே தான் இருக்குது, 2mg இங்கே தான் இருக்குது, அதை போய் எதுக்கு எடுக்க போகிறீங்க? சி இது எலாங்கேட் ஆகுது கம்ப்ரஸ் ஆகுறது ஒன்லி வெட்ஜை பொறுத்தது தான், இவளுக்கு சம்மந்தம் இல்லை. அது இல்லை காம்பனன்ட் அது நான் எக்ஸ்பிளைன் அது போட முடியாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க, ஸ்மூத் செயின் ஆஃப் ஏவி அது டயக்ராம் போனால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ரொம்ப வழக்கமாக நம்ம நிறைய முறை போட்டிருக்கோம். அந்த கொஸ்டின் ஒன்று புதுசு கிடையாது, நம்ம கிளாஸ்லேயே நிறைய முறை போட்ட கொஸ்டின் இது. பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். சி இஸ் த ஆன்சர். எஸ், பார்த்தோன்னே சொல்லிட்டீங்க, ஏன்னா 2-3 முறை போட்டு அந்த கொஸ்டின். ஓகே, சார் அந்த கொஸ்டின் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? நான் இது ஓகேண்ணே.
இதுவா இல்லை அவன் இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறான். இஸ் ஆஸ்கிங் இது எனக்கு இந்த செமி சர்க்கிள் இல்லை குவார்டர் சர்க்கிள்னா the center of mass will come here, center of mass we call it as G. என்னோட கிளாஸில் நான் G ன்னு போடுவேன். it is at the distance 2/pi times r. அப்போ இங்கேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு கேட்டால் r minus 2/pi times r is the height h now. this is initial condition. அதான் இல்லை நம்ம இப்படியே போட்டலாம், நமக்கு தெரிஞ்சது தானே, இது ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ this is initial condition. ஃபைனல் கண்டிஷன் உங்களுக்கு எங்கே இருக்க போகுது, இங்கே இருக்க போகுது ஃபைனல் கண்டிஷன். கவனிச்சுப்பா, யுவர் ஃபைனல் கண்டிஷன் will be here. this is ஃபைனல் கண்டிஷன். அப்போது இனிஷியல் கண்டிஷன் mg r times 1 minus 2/pi mgh of mv square அவ்வளோதான் ஆன்சர். இல்லை ஆஸ் இ சேஸ் ஒரு இன்டகிரேஷன் கூட போட்டுக்கலாம் வேணும்னா. சார் நான் டயகிராம் தப்பா இருந்துச்சு சார். உல்டா பண்ணி போட்டேன். அதை உல்டா பண்ணி போட்டேன். ஓகே புரியுது. இதுக்கு சிஎம்மா ரிப்பீட்டட் கொஸ்டினும் எங்கேயோ பார்த்துருக்கேன், பார்த்து சொல்கிறேன். சி தான் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து சொல்கிறேன். 23 இல்லைக்கண்ணா இவங்க டி கொடுத்துருக்காங்கம்மா. போடுங்க பார்க்கலாம். 23 போடுங்க பார்க்கலாம். சொல்லுமா. நல்லா கவனிக்கணும், அந்த கொஸ்டின் பாருங்கப்பா. வெர்டிகல் பிளேன், ball is going in a vertical plane. ஸோ இது இப்படி சுற்றிட்டு வரதா வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இதுதான் சென்டர் ஓ, இதுதான் பால். ஸோ இப்படி சுற்றிட்டு வர அப்படி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஐ வாண்ட் டு டேக் இட் as A, I want to take it as B. எடுத்துக்கலாம், வெரி சிம்பிள். சும்மா உங்களுக்கு புரியுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஃபுல் சர்க்கிள் போட்டிருக்கேன். அதர்வைஸ் இட் இஸ் சிம்பிள் பெண்டுலம், சாதாரண பெண்டுலமாகவே எடுத்துகிட்டு செய்யலாம். இது நான் சிம்பிள் பெண்டுலம் நடத்தும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லைக்கா நான் அவ்வளோலாம் வேணாமா, இட்ஸ் திங்கிங், ரொம்ப வெரி ஆர்டினரி திங்கிங். கவனிங்க, நான் இது நான் நோட்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். நோட்ஸில் கிளியராக ஆமாங்கண்ணே, தட்ஸ் ரைட். இப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கவனிப்பா எல்லோரும் கொஞ்சம் பாருங்கள். இந்த சிம்பிள் பெண்டில் இப்படி ஆசிலேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வெலாசிட்டி எவ்வளோ, 0. இந்த இடத்துல வெலாசிட்டி எவ்வளோ, மேக்ஸிமம். வெலாசிட்டி எவ்வளோ, மேக்ஸிமம். பட் இவன் என்ன சொல்கிறான், ஆக்சலரேஷன் இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அண்ட் லோயஸ்ட் பொசிஷன். நமக்கு நல்லா தெரியுது, லோயஸ்ட் பொசிஷனில் கண்டிப்பாக there is centripetal acceleration v square. இல்லை கண்ணா, இந்த ஆக்சலரேஷன் இல்லை டென்ஷன் வந்து இதாக இருக்காது. நம்ம ஆக்சலரேஷன் பற்றி தானே பேசுகிறோம். That's right. That's right. ஆமாம், that's right. mg cos theta.
இப்போ இந்த இடத்துல வந்து mg இது வந்து வருது இல்லையா? லென்த் என்ன கொடுத்தாங்களா பை சான்ஸ்? ஆக்சலரேஷன் v ஸ்கொயர் பை r, அது v வச்சு போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து mg, உங்களுக்கு வீக் தான் வேல்யூ எழுதிடலாம் சார். அதான் இது தீட்டா, இது வந்து mg cos θ. இது எவ்வளோ? mg sin θ. இப்போ நீங்கள் இதை ஆக்சலரேஷன் சொல்லக்கூடாது, இதை தான் ஆக்சலரேஷன் சொல்லணும். ஏன்னா இங்கே ஆக்சலரேஷனே கிடையாது. ஏன் ஆக்சலரேஷனே கிடையாது? ஏன்னா இன் வெர்டிக்கல் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் டென்ஷன் பேலன்சஸ் mg cos θ. எப்போ? அட் த மேக்ஸிமம் பொசிஷன். வாட்? எஸ் இல்லையா? அப்போ அட் த மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஆக்சலரேஷன் கால்ட் mg sin θ. mg sin θ மட்டும் தான் கையில் இருக்கா. ஆனால் இங்கே வந்தால் எவ்வளோ இருக்கா? v ஸ்கொயர் பை r இருக்கு. இப்போ இது நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ண போகிறோம்? ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படி போடுங்க பார்க்கலாம். போட்டுடலாம், ஒன்றும் கஷ்டம் இருக்காது. So the point here is, the tricky point here is L equal to R. L equal to R. அவ்வளோதான்ப்பா. இப்போ இது இப்போ எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு, இங்கேருந்து எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு, இது நம்ம வழக்கமாக போட்டு நமக்கு பழக்கம் தான், ஒன்றும் புதுசு கிடையாது. எவ்வளோ இது? h is equal to L minus L cos θ. வெலாசிட்டி எவ்வளோ? half m v square equal to half m v square equal to mg into L into 1 minus cos θ. So mm cancel. இதிலிருந்து v square கண்டுபிடிச்சிக்கலாம், இதிலிருந்து v square by L கண்டுபிடிச்சிக்கலாம். So clearly what's v square by L? What's v square by L? v square by L அதுதான் சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷன், அதுதான் சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷன் given by எவ்வளோக்கு என்ன? 2g into 1 minus cos θ. So this is acceleration at the lowest point. mg sin θ is the acceleration at the extreme point. ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டு ஈக்குவல். இப்போ எது ஈக்குவல்ப்பா? this is equal to this. அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க, ஆன்சர் முடிஞ்சிருச்சு. என்ன ஆன்சர் வருது? வரலையா? நம்ம சால்வ் பண்ணல. mg sin θ ஒரு சைன் ஒரு காஸ். ஆன்சர் வரலையம்மா? அது எம்ம தூக்கிடுங்க, ஜி சைன் θ. அது என்ன ஆக்சலரேஷன் மட்டும் தான். mg sin θ வெறும் g sin θ மட்டும் தான். ஜி கேன்சல். ஒரு பக்கம் sin θ, இன்னொரு பக்கம் 2 into 1 minus cos θ இருக்கு, 2 minus 2 cos θ இருக்கு. என்ன பண்ணலாம்? சார் ட்ரிகோனோமெட்ரியை சால்வ் பண்ணலாம் சார். எப்படி சால்வ் பண்ணலாம் சார்? அது வந்து சார் 2 cos θ plus sin θ equals 2 வரும் சார். sin θ ஒரு பக்கம் நிக்கிறா, இன்னொரு பக்கம் 2 into 1 minus cos θ நிக்கிறா. இதுல சார் அது 2 sin square θ மெத்தட் எழுதலாம். எது? 1 minus cos θ. 2 சார் ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 sin θ by 2 cos θ by 2 எழுதலாம் சார். sin square θ by 2 equals 2 sin θ 2 cos θ by 2. θ by 2 cos θ by 2. ஒரு sin θ ஒரு sin θ போச்சு. பாருங்க ஆன்சர் வருதா பாருங்கப்பா. ஒரு
வந்துருச்சு டி வந்துருச்சு யூ காட் இட் டி கொடுத்துருக்காங்க வந்துருது யூ காட் இட். மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட்டு? இது புரிஞ்சுது அவங்க நம்மளை இது எப்படி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலேஷன், இன்னொரு இடத்துல இந்த இடத்துல என்ன ஆக்சலேஷன் சொல்லுங்கப்பா? டான்ஜென்ஷியல் ஆக்சலேஷன். ஆனால் அதை சொல்லாமல் அவங்க ஏமாத்துறாங்க, வெறும் ஆக்சலரேஷன் சொல்கிறாங்க கொஸ்டினில். சரியா? ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் at extreme position there is only tangential acceleration, at the mean position there is only centripetal acceleration, no tangential acceleration. 24 அப்போ the answer பார்த்து சொல்லிடுறேன், அப்புறம் போடலாம். ஏதாங்க, that's right, ஏதான் கொடுத்துருக்காங்க. ஏதான் பிரேக்கா 8:30, இதுக்கு மேலே எங்கே பிரேக்கு? முடிஞ்சிச்சம்மா டைம், 8:30 ஆயிடுச்சம்மா. அப்படியே போட்டுருவோம், ஏன்னா 10 நிமிஷம் முன்னாடியே கிளாஸ் முடிச்சிடலாம், அது பெட்டர். இல்லை டைம் வேஸ்ட்டாக போகும்ல, எதுக்கு போயிட்டு, நல்லா தானே போயினுக்குது கிளாஸ். நம்ம வடிவேல் பாடியில் எல்லாம் நல்லா தானேப்பா போயினுக்குது. ரைட், அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ப்ராப்ளம் எல்லாம் நல்லா இருந்தது, அதனால எனக்கு டைம் போனதே தெரியல. ப்ராப்ளம்ஸ் வேர் குட். ஆமாம், மெக்கானிசம் இன்னும் முடியல, போயிட்டே இருக்கு. ஆமாம், பட் எல்லா லெசனும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் டோட்டலாக அனுப்பிச்சு இன்னும் அனுப்பலையா நான்? ஓகே பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். 45 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தம். இதுக்கு டிக்கு என்ன 23 கொஷனுக்கு டி இஸ் த ஆன்சர், 4th ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். அவ்வளோதான், இது சால்வ் பண்ணிட்டேன், இது போட்டால் வந்துடும், டி வந்துடும். கொஷின் நம்பர் 24 ஏ. It is given horizontal velocity so that the string would just reach where it makes 60 degree with vertical. The tension of the string at the bottommost point. Oh, இது நாம ஈஸியாக போடலாமே, நாமளே போடலாம். 60 degrees ரொம்ப டூ மச் இல்லை. ம் 60 டிகிரினா சும்மா கண்ணை மட்டும் போட வேண்டியதான். இது L/2, இது ஒரு L/2 இல்லையம்மா. இப்போ இங்கே தான் 60 டிகிரி, நம்ம இப்படி எடுத்துக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், mg டென்ஷன், இந்த இடத்துல வெலாசிட்டி எவ்வளோ கண்ண வரும்? ஆஃப் mv ஸ்கொயர் is equal to mg L/2. So v square equal to gl. இதான் நமக்கு கிடைக்கிற கான்செப்ட். பாருங்கன்னா 60 டிகிரிக்கு தான் கான்செப்ட் நமக்கு. v square equal to gl, v square equal to gl. இப்போ போடுங்க, சிம்பிளாக வந்துடும். இந்த இடத்துல டென்ஷன் மைனஸ் mg mv ஸ்கொயர் பை l. அப்போ எவ்வளோ வரும்? m இன்ட்டு ஜிஎல் பை எல், எல்எல் கேன்சல், எம்ஜி. அப்போ t இஸ் ஈக்குவல் டு 2mg. அவ்வளோதான் முடிஞ்சது ப்ராப்ளம். t இஸ் ஈக்குவல் டு 2mg. இப்போ ஐ வாண்ட் டு ஹேவ் சிம்பிள் கொஸ்டின் ஃப்ரம் யூ, ஜஸ்ட் ஆன்சர் ஃப்ரம் யூ. ஒரு சமயம் இங்கேருந்து நான் போட்டிருந்தா கவனிக்கண்ணா, இந்த சொல்கிறேன், டேக்கண்ணா கவனி. யாராவது எனக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். இப்போ என்னோட பெண்டலம் வந்து இப்போ 60லேருந்து வந்தது, எனக்கு எங்கேருந்து வந்தது? 60லேருந்து வந்ததுனால எனக்கு இந்த இடத்துல டென்ஷன் எவ்வளோ கிடச்சிது? 2mg கிடச்சிது, 2mg கிடச்சிது. ஸோ 60 டிகிரிக்கு 2mg, 90 டிகிரி எவ்வளோ கிடைக்கும்? 3mg. சூப்பர். 180 டிகிரி எவ்வளோ கிடைக்கும்?
சூப்பர் அதான் உங்களுக்கு ரெடியாக தெரியுது, ரெடிமேடாக உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தேன். குட் தட்ஸ் ரைட். அப்படியா? 3 times 3 எப்படி போட்டுருக்காங்க. டென்ஷன் இஸ் 3. ஓ மூவ் பண்ணிடலாமா அப்போ? லாஜிக் சேம் லாஜிக். ஆன்சர் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன், நீங்கள் சேம் லாஜிக் இது பார்த்து. ஓ எங்கிட்ட அடுத்த பேஜ் போனால் இல்லை 3 times 90 டிகிரி அவ்வளோ முடிஞ்சு போச்சு ஆன்சர். இப்போ தானே போட்டேன், ஜஸ்ட் இப்போ தானே போட்டேங்க, எவ்வளோ இல்லை நான் இதை 90 டிகிரி. 90 degree is the answer for this question. இதான் நான் எழுதுனேன் 90 டிகிரி. கொஸ்டின் வருதுன்னு தெரியல, பட் 5 mg தான் நீங்கள் சொன்ன மாதிரி 180 டிகிரி, அவ்வளோதான் போட்டு போயிட்டு இருக்கட்டும். ரைட், குட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 போட்டு சொல்லுங்கப்பா எனக்கு. கொஸ்டின் நம்பர் 26 போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Sir, C and B not possible. Then E should be less than 1. C and B not possible. ஓ அப்படி சொல்றியா? Option D and எது நாட் பாசிபிள்? C and B sir, because B and C not possible. More than 1 sir, even. Okay. போடுங்கப்பா. J is equal to Sir, A sir. Sir, A sir. A தான். B போட்டா become inverse equation. J is equal to force into time of action, change in momentum. இதானப்பா நமக்கு இருக்கிற ஒரே ஃபார்முலா இதானே? இம்பல்ஸ்னா இதான் நமக்கு இருக்கிற ஃபார்முலா. A தான் sir. ஏதுண்ணா? ஐ திங்க் ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், சரி. எல்லாரும் போட்டிங்களாப்பா? ஆன்லைனில் போட்டிங்களாப்பா? எல்லாரும் ஆன்லைனில் போட்டு முடிச்சிட்டிங்களா? Option A was. ஆப்ஷன் ஏ, எஸ் நிதி, ஆப்ஷன் ஏ, தட்ஸ் ரைட். போட்டிங்களா? ஸ்ரீஹரி போட்டாச்சாமா? ஹிரண்மை போட்டாச்சா? ரைட் சார், நானே போட்டுறேன். திஸ் இஸ் ஏவா பிஏ? என்ன சொன்னாங்க அவங்க? ஏவா? ஏ. திஸ் இஸ் பி. U2 is 0. It is going with U1. They collide. Collide ஆகும்போது இங்கே J is applied, இங்கே J is applied, where J is force into time of action, also called change in momentum. So after the collision, A continues the velocity v1, B continues the velocity v2. பாருங்கண்ணே, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? What do you want? You want the coefficient of restitution. உனக்கு என்ன வேணும்னா v2 minus v1 divided by u1 minus 0. இதுதான் உனக்கு வேணும். This is what is question mark. This is what is, of course, J and B equal. A போட்டா elastic collision, B போட்டா inelastic collision. Perfectly. Once again, J. Sir, J and B are equal, sir. Okay. So if you put option A, then it will become elastic collision. B போட்டா perfectly elastic. D போட்டா perfectly inelastic. E0 வரும். Okay. E0 வரும். ஏன்னா ஒரு ஸ்டேஷனரி ஒரு மோகன் Stick together not possible, sir. காமன் வெலாசிட்டி இல்லை. அப்படி சொல்றியா? குட். சரி கண்ணா,
இப்போது இது வந்து நமக்கு நிறைய அட்வான்ஸ் ப்ராப்ளத்தில் இந்த கான்செப்ட் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலர்லி புள்ளி ப்ராப்ளம், புள்ளி ப்ராப்ளத்துலலாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். அட்வான்ஸ் ப்ராப்ளத்தில் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் த கான்செப்ட். ஏன்னா இப்போ நீங்கள் ஷார்ட்கட்டில் அடிக்கிறீங்க, எல்லா பசங்களுக்கும் அது புரியுதான்னு தெரியல. லெட் மீ எக்ஸ்பிளைன் த கான்செப்ட். இப்போது இவளோட இனிஷியல் வெலாசிட்டி, two identical particles, so masses are equal. அப்போ இவளுக்கு என்ன ஃபைனல் வெலாசிட்டினா mv1, நல்லா கவனிக்கணும், I am talking about a particle, is given by mu1 minus j. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகலுக்கு. as far as particle b is considered, இது particle a வுக்கு, as far as particle b is considered, there was nothing, so j provides என்னது m into v2, கரெக்ட் தானே? m into v2. உனக்கு v2 minus v1 is your interest, v2 minus v1 is interest. அப்போ m into v2 minus v1 is equal to this minus this. அப்போ என்ன வரும் உனக்கு? m into u1 minus 2g. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடி, அவ்வளோதான். யூ ஃபைண்ட் அவுட் திஸ், யூ கெட் இட் ஆன்சர், யூ கெட் த ஆன்சர், ஃபினிஷ்ட். சரியா? இப்போ திஸ் இஸ் ஆன் நியூமரேட்டர், டினாமினேட்டர் u1 வேணும், இதுலேருந்து u1 தூக்கி போட்டுக்கோ, இதுலேருந்து போட்டுக்கலாம் u1 எங்கேருந்து எடுத்து போடலாம், இதுலேருந்து எடுத்து போடு u1 மறுபடியும். பாரு எப்படி போடலாம் பாரு. How will you substitute? v2 minus v1 so mv2 minus mv1 அப்படி தூக்கி mv2 அப்படி j போடு. எப்படிமா சார் mv1 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம், mv2 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். mv1 ஆல்ரெடி mv1 ரெண்டுமே கேன்சல். u1 is v1 plus v2 sir. u1 is v1 plus v2. That's good idea. That's good idea. அப்படியே போட சரியா போச்சு. mu1 as it is அப்படியே போட முடிஞ்சது. No need of thinking anything. As it is அப்படியே இந்த ஈக்குவேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. பை அப்படியே mu1, அப்படியே பை mu1, அவ்வளோதான் முடிஞ்சது. You will get the answer. Finished. சரிக்கண்ணே, next question. Sir 6.4 கிளாஸ்ல பண்ணிருப்போம். I think 6.4 or 4.6. அப்படியா? இங்கே நம்ம பண்ணமா? ஆமா சார் பண்ணமா? ஓகே ஓகே. இதே கொஷினா போடுங்க. வாட்ஸ் வாட் ஃபார்முலா we are going to use? யாராவது ஆன்லைனில் எனக்கு ஐடியா சொல்லுப்பா, அந்த கொஷின் எப்படி போடலான்னு. Give me some idea. Sir, A comes at rest, B gets velocity 10 meter per second. இல்லையே. Okay, all collision 0.5 கொடுத்துறேன். ஆல் கொலிஷன் 0.5, எலாஸ்டிக் கிடையாது. முதல்ல இன்எலாஸ்டிக் கொலிஷன் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கணும். அது வித் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் we have to approach it. 27 யாராவது ஆன்லைனில் எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறீங்களா இப்போ how to approach this problem? சார் கன்சிடரேஷன் அமௌண்ட்டு நீ ரெண்டு போட்டாங்க. இங்கே பாரு, உங்கள் ஃப்ரெண்டு பாரு எஸ்கேப் ஆகிட்டோம். விஜுவலா சார்? போர்டு. ஆமாம், அவன் பாத் ஃபைன் போடுறதுனா வாங்க போடுவோம், பாத் ஃபைன்லாம் போடுவோம். டோன்ட் வரி, நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ட்ரா டைம் அலாட் பண்ணிக்கலாம், போட்டு ஃப்ரீயாக போடலாம். நீங்கள் ஆனுவல் எக்ஸாமில் எப்போ முடியுது உங்களுக்கு? 7th மார்ச். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆரம்பிச்சிடலாம், ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா டைம் அதுக்கு ஒரு 3 hours எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். என்ன அந்த மாதிரி ஆரம்பித்தா ரொம்ப இப்போ இந்த மாதிரி ஸ்பீடாக போட்டுன்னு போக முடியாது, கொஞ்சம் அங்கங்கே ஸ்டக் ஆகி போகும். நல்லாயிருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது.
sorry, 3 identical blocks ABC are placed at the horizontal frictionless surface. கண்ணா இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். E first போடு. தான் கொடுத்துட்டானே. acceleration momentum E போட்டு ஐயோ அப்படியெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டமா, First A and B வச்சு பண்ணிட்டு அப்புறம் B and C வச்சு பண்ணலாம். ரொம்ப டைம் ஆகும், இட் வில் டேக் வெரி லாங் டைம். இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இப்போது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன், வாட்ஸ் V1 யாராவது மனப்படமாக ஃபார்மில் சொல்ல பார்க்கலாம். U1 டைம்ஸ் M1 plus M1 minus M2 plus 2 M2 U2 divided by M1 plus M2. சரியா கண்ணா? V2க்கு யாராவது எனக்கு ஃபார்முலா சொல்லுப்பா. U2 times M2 minus M1 plus 2 M1 U1 divided by M1 plus M2. நமக்கு நிறைய டெக்னிக் இருக்குது ஷார்ட்கட்டில். இது யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸி டெக்னிக் நான் சொல்லிக் கொடுக்குறேன், பார்க்கலாம். இந்த ஃபார்முலா போட்டுருக்கீங்க ஆல் கொலிஷன்ஸ். எக்ஸாக்ட்லி அதான். இப்போது இது வந்து எலாஸ்டிக். இப்போ இன்எலாஸ்டிக் என்னும்போது V1 equal to U1 times M1 minus E times M2 plus 1 plus E times M2 U2 divided by M1 plus M2. இது நோட் புக்கில் எல்லாருமே எழுதுங்க, ஸோ தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பின்னாடி. ஏன்னா நமக்கு அட்வான்ஸ்னு போகும்போது கண்டிப்பாக இந்த ஃபார்முலா தேவைப்படுது. V2 is equal to U2 times M2 minus E times M1 plus 1 plus E times M1 U1 divided by M1 plus M2. சரியா கண்ணா? இதில் this is the first body, this is the second body. You are interested in velocity of second body after collision or velocity of first body after collision? Second body. அப்போ இந்த ஃபார்முலா மட்டும்தான் நமக்கு வேணும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நோட் பண்ணிக்கோங்க, ஃபார்முலா முதல்ல நோட் பண்ணிவிடுங்க. இது வெரி ஈஸி டு ரிமெம்பர். ஏன்னு கண்டா இதில் ஒரு E போட்டுனா முடிஞ்சு போச்சு. இந்த 2 வந்து 1 ப்ளஸ் ஈன்னு பிரிச்சுட்டுனா முடிஞ்சு போச்சு. எலாஸ்டிக்காக இருந்தால் E பிகம் 1, அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக 2 ஆகிடும். இந்த E 1 ஆகும், இது ஆட்டோமேட்டிக்காக வெரி ஈஸிலி யூ கேன் ரிமெம்பர் த ஃபார்முலா. வெரி ஈஸி டு ரிமெம்பர் த ஃபார்முலா. ரைட் கண்ணா? அப்போ நான் இந்த ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐம் கிளியரிங் அதர் ஃபார்முலா. இது ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயும் எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் இது 0 ஆகிடுச்சு. ஏன்னா she was at rest. Even she is going to be at rest. அதனால எனக்கு throughout my calculation this is a 0. விட்டுரு, இது U2 0 finished. அப்போது I want to call it as ஸ்பீடு என்ன கொடுத்தாங்களா அதுக்கு? 10. ஓகே. அப்போது this is I want to call it as V2, I want to call it as V3. இப்போதைக்கு V2 கண்டுபிடிக்கிறேன். V2 is equal to சொல்லுப்பா, ஐடியா சொல்லுப்பா, இதை பார்த்து சொல்லுப்பா. 3/2 times M into 10 divided by 12. 7.4. எவ்வளோ கண்ணு? 7.5 meter per second. 7.5 meter per second. V2. இப்போ V3க்கு அதே 3/2 அதே M 7.5 divided by அதே 2M. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. $22.5 by 4 5.6 அதான் கொடுத்துருக்காங்க. That's what is given answer. கான்செப்ட் புரிஞ்சிச்சுல? இன்எலாஸ்டிக் எப்படி போடுறேன்னு. டைம் ஆயிடுச்சா? டைம் இருக்குது, இன்னும் போடுங்க. கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஆன்சர் போடுங்க, ட்ரை பண்ணுங்கள்.
3i plus 2j minus 2i plus j எவ்வளோ போகுமா? After collision அப்போ கேப்ல எங்கே போயிட்டு இருப்போம் அந்த நேரத்துக்கு? Capillum would be traveling, balancing that பார்த்துக்கலாம். சரி, முதல்ல x axis எழுதிடலாமா? x axis முதல்ல சொல்லுப்பா. m into 3i should be equal to m into minus 2i plus capital M into vxi. தெரியாது vx எவ்வளோன்னு நமக்கு. சார் கேபிட்டல் அந்த 13 ஸ்மால் M கொடுத்துட்டாங்க சார். ஓ அப்படியா? ரேஷியோ கொடுத்துட்டாங்களா? அப்போ All equation we can divide by capital. ஆமாம் கண்ணா. இது எவ்வளோக்குன்னா மைனஸ் 2ஐயா ப்ளஸ் கேபிட்டல் எம் இன்ட்டு இந்த வந்துட்டேங்கண்ணா விஎக்ஸ் ஐ கேப். கண்டிப்பாக ஐ கேப் தான், விஎக்ஸ் தான். ஓகே ஃபைன், விஎக்ஸ் நான் வச்சுக்கிட்டேன் இப்போதைக்கு. இல்லை V2 கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை, பரவாயில்ல, விஎக்ஸே இருக்கட்டும். இப்போது இதை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துல 13 போட்டுக்கலாம். என்ன 13 டைம்ஸ் ஸ்மால் எம் அது. இதுலேருந்து விஎக்ஸ் ஈக்குவல் டு சொல்லுங்கண்ணா ஐ கேப். ஓகே, முடிஞ்சுதா? அடுத்து விஒயை பற்றி திங்க் பண்ணலாமா? விஐக்கு வந்து எம் இன்ட்டு 2j ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜே ப்ளஸ் capital M times Vy into J. So as ஏற்கனவே பண்ண மாதிரி 13. இப்போ சொல்லுங்கப்பா. 1/13 sir. B correct. Vy is equal to 1/13 J. Second option correct. Momentum change. So this is one answer and this is another answer. Vx Vy தெரிஞ்சிடுச்சு. அப்போ A கரெக்ட் ஆயிடுச்சாமா? A correct, B correct. Option B. A correct. B correct. Option B. Option D. B correct. ஆமாம், பியும் கரெக்ட் தான். But option D. Both A there. சிங்கிள் சாய்ஸ் நம்ம மீது டி தான் ஆன்சர். சிங்கிள் சாய்ஸ் இருந்தால் டி மட்டும் தான் ஆன்சர். கரெக்ட் கண்ணா. என்ன புரியல பாருங்கள், என்ன புரியலன்னா ஈஸி தானே, சும்மா இல்லை, மொமெண்டம் கன்சர்வேஷன் தானே. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா கண்ணே? ஆன்லைனில் இருக்கவங்க சொல்லுங்கள். எஸ் ஜீவன் புரியுதா? சாய் பூர்ணிகா புரிஞ்சதில்ல கண்ணே? இம்பல்ஸா? இம்பல்ஸ் நான் தனியாக சொல்லிக் கொடுக்குறேன் கண்ணே. அது கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ராப்ளத்தில் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்குது, பாக்கி இருக்குது, சொல்லிக் கொடுக்குறேன். டோன்ட் வரி. சாதாரண சேஞ்ச் இன் மூமெண்ட்டும் தான். பட் இருந்தாலும் ஒரு சில கேஸில் வந்து நமக்கு அது அட்வான்ஸ் ப்ராப்ளத்தில் பாருன்னு நீங்கள் போடலையே அதெல்லாம். இல்லை, இன்டெகிரேஷன்லாம் தேவைப்படாது. எப்போ சும்மா அது இன்டெகிரேஷன் சொல்லுவாங்களே தவிர வி நெவர் டூ இன்டெகிரேஷன். ஏன்னா தட்ஸ் ஆக்டிங் ஃபார் அ வெரி ஷார்ட் டைம். அந்த பீரியடுக்கு இன்டெகிரேஷன் பண்ணுறதுலாம் வாய்ப்பு இல்லை. நான் சொல்லிக் கொடுக்குறேங்க. நான் அது தனியாக உனக்கு அட்வான்ஸ் கிளாஸில் இம்பல்ஸ் தனியாக சொல்லிக் கொடுக்குறேன். டோன்ட் வரி. இன்னும் நான் சொல்லிக் கொடுக்கல யாருக்கும்.
டைம் ஆஃப் கண்டிஷன் அந்த மாதிரி அது நார்மல் ரியாக்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுது அதனோட பிஹேவியர் நமக்கு நிறைய அட்வான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. இப்போது ஒரு மல்டிபிள் புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோ, அதில் என்ன கேட்பாங்கன்னா திடீர்னு ஒரு பிளாக் மேலே ஒரு பாலை போட்டால் என்ன ஆகும், அந்த இம்பல்ஸ் என்ன கிரியேட் பண்ணோம், வாட் இஸ் த செயின் ரியாக்ஷன் கோயிங் ஆன், அதை பற்றி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. ரைட் கண்ணா, நெக்ஸ்ட். இல்லை நம்ம அந்தளவுக்கு இன்னும் போகலை, ஏன்னா நம்ம பேசிக்லேயே தான் இன்னும் அந்தளவுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் போகலாம் வில் கோ. Disk of mass m radius r, இது ரொம்ப சாதாரணமான கொஸ்டின் ஆச்சு, டக்குன்னு சொல்லிடலாம் ஆன்சர். ஏ அவ்வளோதான் ஆமாம். mr ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் mr ஸ்கொயர் 3/2 mr ஸ்கொயர் I ஒமேகா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. I ஒமேகா v = r ஒமேகா, அவ்வளோதான். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். இதான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவோம், அல்லது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவோம், ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ 30th கொஷின் போடுங்க, அதோட கிளாஸ் கூட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, 30th கொஷினோட முடிச்சிடலாம், போடுங்க பார்க்கலாம். சார் அன்றைக்கி கிளாஸில் போட்டோம் சார், நியூ ஃபிக்ஷன் ஆக்ட் ஆகாது இதே கொஷினில். உங்கள் அங்கே போட்டிங்களா, இங்கே போட்டுமா? இங்கே தான் போட்டுமா? போட்டோம் சார். அதாவது டாக்மஸ்மெண்ட் ஆக்ட் பண்ணால் அந்த கிரிட்டிக்கல் கேஸில் ஃபிக்ஷன் ஒன்ட் ஆக்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம் அன்றைக்கி. இல்லை என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க? எடுங்க கொஷின் எடுங்க. ஏன்னா கண்டிஷன் எப்படி கொடுக்குறாங்கன்றத பொறுத்தது. தருண், ஸ்ரீஹரி, ஸ்ரீநிதி, ஹரண்மய், மித்ரா, சூர்யா, மிதுலன், ஆதர்ஷ், அவந்திகா, சுப்பு, துர்கா ஸ்ரீ, மோகித், முகேஷ். அது வேற கான்செப்ட். அது சாதனா, அஸ்விதா, ரித்விக், ஜீவன், சாய், பூர்ணிகா, அருந்ததி. குட், எல்லாமே சூப்பர், குட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க பாரு எஸ்கேபாகவும் இருக்காங்க. மோர் தென் 50% ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வெளில போயிட்டாங்க. இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, எங்களுக்கு எஸ்கேப்பாக வழி இல்லையே சார் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. பசிக்குதா? இது இருக்கண்ணா, எப்படி அவங்க 2 பேரும் ஜென்மத்துக்கு சான்ஸே கிடையாது. Can there be any condition that mu is less than this? அப்படி ஒரு கண்டிஷன் இருக்க முடியுமா? நீ வலிக்குன்னு போகக்கூடாதுன்னு சொல்ற, அப்புறம் mu இதோட கம்மியாக இருக்கணும்னு சொல்ற. mu இதோட கம்மியாக இருந்தால் வலிக்கிட்டு தான் போகும். நான் சொல்றது புரியுது உனக்கு? நான் சொல்றது புரியுது இல்லையா? ஏ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எப்பவுமே சான்ஸே கிடையாது, எப்பவுமே சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு ஆன்சர் சி தான். இது வந்து சும்மா அப்படியே கண்ணை மட்டும் போட்டு போயிடலாம் இந்த கொஸ்டினுக்கு. அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கான், பட் அவ்வளோலாம் தேவையில்லை. பட் த பாயிண்ட் இஸ் தட் when you push it more and more, friction is increasing more and more. So here is the maximum friction given by mu times mg, which is naturally equal to f. That's what is expected. ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா, இது டாப்ல வரதுக்கு முன்னாடி இது நகர்ந்துடக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? this two are come on equal. அப்போதான் ஈக்குவல் அண்ட் கேன்சல் இல்லையா இருக்குன்னு? ரைட். இப்போ திஸ் இஸ் கன்ஃபார்ம்ட். வாட் இஸ் கன்ஃபார்ம்ட்? ஃப்ரிக்ஷன் இஸ் கிவன் பை mu times mg. ஸோ mu times mg இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் F அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. ஃபார் த பாடி நாட் டு டாப்பிள் மீன்ஸ் பிஃபோர் டாப்பிளிங் இட் ஷுட் நாட் ஸ்கிட். தட்ஸ் அ கண்டிஷன் ஹியர். அது கண்டிஷன் மாறுங்க, நீ சொன்ன ப்ராப்ளம் வேற கண்டிஷன். அது கண்டிஷன் பாருங்க, கண்டிஷன் மாற்றிட்டே இருப்பாங்க. ரைட். இப்போ let us look at this is mg, right? இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் டாப்லிங். இதான் டாப்பில் ஆக போகுது இப்படி. that's very clear. அப்போ about this point, this is friction, sorry, applied force. this is length L. அப்போ this is this rotation. what is this rotation torque? this rotation torque, force into length, force into perpendicular distance. சரியா? சரி, இந்த ரொட்டேஷன் எப்படி இருக்கும்? இந்த ரொட்டேஷன் எப்படி இருக்கும்? இந்த ரொட்டேஷன் எப்படி இருக்கும்? யார் ரொட்டேட் பண்ற அப்படி? இந்த mg. லென்த் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L/2. அப்போ mg multiplied with L/2. so this is this torque.
புரியுதா இல்லையா? இது இப்படி சுற்றுது, இது இப்படி சுற்றுது. புரியுதா பாரு? இந்த ஃபோர்ஸ் இப்படி சுற்றுது, இந்த எம்ஜி இப்படி சுற்றுது. திஸ் டார்க். ரைட். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. எஃப்க்கு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சி வச்சிங்களோ தூக்கி உள்ள போடுங்க. வாட் எவர் யூ ஃபவுண்ட் தேர். இங்கே எம்ஜிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? எஃப் பை மியூ. எஸ், எஃப் இன்ட்டு எஃப் பை மியூ 1/2. ரைட். ரைட், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு ப்ராப்ளம். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 1/2. டோட்டல் ஆகக்கூடாதுன்னா, சாரி, ஸ்கிட் ஆகக்கூடாதுன்னா மியூ ஷுட் பி கிரேட்டர் தென் 1/2. அவ்வளோ. சரிங்க, டோட்டலாக 45 கொஷின்ஸ் இருக்குன்னு, 15 கொஷின்ஸ் இருக்குன்னு நான் அமுச்சு வைக்கிறேன். பாருங்கள், நாளைக்கு என்ன பண்ணலாம்? டெஸ்ட் எழுதி இல்லாமா? இல்லை இதே மாதிரி ஒர்க் ஷீட் போடலாமா? இதே மாதிரி வேணாலும் போடலாம், நல்ல ஒர்க் ஷீட். இதே மாதிரி போடலாம், இதே மாதிரி நல்ல ஒர்க் ஷீட்டாக போடலாம் இல்லைம்மா? இல்லை, ஏன்னா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி, அவங்க 3-4 ஒர்க் ஷீட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மேடம், நல்ல ஒர்க் ஷீட்டாக போடலாமா? ஜெய் தான். சிபிஎஸ்சி யாருக்கு என்ன சும்மா திரும்ப திரும்ப போதும். என்ன வேணும், பாஸ் மார்க் தானே வரப்போதா, என்ன சும்மா போட்டு. இப்போ இன்றைக்கி போட்டோம் 2-3 கான்செப்ட் கற்றுனுப்பீங்க, அதான் யூஸ் இருக்குது தவிர சிபிஎஸ்சியில் என்ன இருக்குது திரும்ப திரும்ப. ஓகே கண்ணா, நாளைக்கு பார்க்கலாம். போ நாளைக்கு இதே மாதிரி ஒர்க் ஷீட், ஒன் மோர் ஒர்க் ஷீட் வில் சி. இந்த ஒர்க் ஷீட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் பிடிஎஃப். ஓகே கண்ணா, பாய், டேக் கேர். பை கண்ணா, பை கண்ணா, பை கண்ணா, பை கண்ணா. சார் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் சார் டவுட்ஸ் நீ எப்போ வேணும் சொல் கண்ணா. சார்